सद्गुरुनाथ महाराज की, योगीराम सूरत कुमार महाराज की। இன்றைய தினம் யோகிராம் சுரத்குமார் இன் மை லைஃப்ங்கிற டாபிக்ல பேச சொல்லி அபயம் யோகிராம் சுரத்குமார் பஜன் மந்திர்ல இருந்து என்கிட்ட கேட்டா, குருஜி முரளிதர சுவாமிகள் அவர்களது ஆజ్ఞையினால எனக்கு இந்த பெரும் பாக்கியம் கிடைச்சது. யோகிராம் சுரத்குமாரோட அனுபவங்கள் அடியனுக்கும் கிடைத்ததை பத்தி ஒரு சில விஷயங்களை நான் இன்னைக்கு பகிர்ந்துக்கிறேன். பொதுவா நானு சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் ஆன்மீகம் நாட்டம் ரொம்ப இருக்கும். ஏன்னா நான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வளர்ந்தவர். எங்க அப்பா அம்மா 2 பேருமே ரொம்ப ஆன்மீகத்துல ஈடுபாடு உள்ளவா. வைஷ்ணவ குலத்துல ரொம்ப ஆச்சாரமான ஒரு குடும்பத்துல பிறந்தேன். அவளோட நித்திய அனுஷ்டானங்கள்லயே நிறைய பகவானுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். அப்பா ரொம்ப டிசிப்ளினா இருப்பார். அவர் நித்தியம் யோகா அபியாசனம் காத்தால 3 மணிக்கு எழுந்து யோகா அபியாசனம் பண்ணுவார். 3ல இருந்து 4, 4ல இருந்து 5 வீணை வாசிப்பார். 5 மணிக்கு மேல ஸ்நானம் பண்ணிட்டு சந்தியானம் காயத்ரி 1008 காயத்ரி நித்தியம் ஜபிப்பார். அதுக்கப்புறம் ஸ்ரீமத் ராமாயணம் மூல பாராயணம் பண்ணுவார். அதுக்கப்புறம் அவரோட ரொட்டீன் ஆபீஸ்க்கு போயிடுவார். எல்ஐசியில வேலையா இருந்தார். மறுபடியும் சாயந்தரம் வந்த அப்புறம் ஸ்நானம் பண்ணிட்டு சந்தியானம் காயத்ரி ஜபிச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு, அந்த மயிலாப்பூர்ல நாங்க இருந்தோம். சுத்து வட்டாரம் நிறைய உபன்யாசங்கள்லாம் நடந்துட்டே இருக்கும். ஏன்னா அப்பெல்லாம் ஒன்றும் மீடியாலாம் கிடையாது. நிறைய உபன்யாசங்கள், கச்சேரி, நல்ல பாட்டுல ரொம்ப ரசனை. குடும்பமே சங்கீத குடும்பம். அதனால அந்த மாதிரி அங்க நான் சபால நடக்கக்கூடிய பல விஷயங்களுக்கெல்லாம் அவர் போவர். போகும்போதெல்லாம் என்னையும் கூட்டிட்டு போவர். அதே போல அம்மா ரொம்ப பக்தி. அவ்வளவு நித்தியம் குடும்பத்துல எல்லா வேலையும் பண்ணிட்டு ஸ்லோகங்கள் நிறைய வாசிப்பா. எல்லா கோவில் குளமும் போவா. ஒரு விரதம் பாக்கி இல்லாம இருப்பா. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நான் வளர்ந்தேன். எங்க சித்தப்பா இந்த கொளத்தூர்ல வேத பாடசாலை நடத்திட்டு இருந்தார். ரொம்ப அனுஷ்டானமான குடும்பம். அந்த காலத்துல எந்த ஒரு டைவர்ஷனும் மீடியாலாம் இல்லாததுனால வெறும் அந்த பகவத் சிந்தனையில தான் போயிட்டு இருக்கோம். அப்பாவோட நிறைய உபன்யாசம் தான் கேட்டிருக்கேன். அப்போல இருந்தே எனக்கு ரொம்ப பகவான் மேல நிறைய ஈடுபாடு, தெய்வத்து மேல. அப்படியே என்னோட காலங்கள் வளர்ந்தது. திருமணம் ஆச்சு. திருமணம் ஆன அப்புறம் எனக்கு கிடைச்ச கணவருக்கு ரொம்ப பக்தி ஜாஸ்தி. அவரும் என்னோட விஷயத்துல எந்த தடையும் கொடுக்கல. எல்லாத்துக்குமே அனுகூலமா இருந்தார். அவரும் அந்த மாதிரி ஒரு நல்ல குடும்பத்திலேருந்து, தர்ம குடும்பத்திலேருந்து வந்தவர். அவரோட அனுசரணையினால, அவரோட ஒரு அரவணைப்புனால என்னோட பக்தி மார்க்கம் அப்படியே போயிட்டே இருந்தது. இந்த மாதிரி சமயத்துல அப்பவும் நான் சங்கீதம் கத்துக்கிறது, கோவிலுக்கு போறது, பூஜைகள் பண்றது, இந்த மாதிரிதான் இருந்தேன். எனக்கு அம்பாள் மேல ரொம்ப பிரீத்தி. மயிலாப்பூர்ல முண்டக்கண்ணி அம்மன் கோவில் இருக்கு. அங்க எங்க அம்மா எப்போதுமே அங்க எங்களெல்லாம் குழந்தையில இருந்தே கொண்டு போட்டு அவ இட்ட பிச்சை அப்படின்னு தான் வளர்த்தா. அதனால அந்த அம்மன் மேல ரொம்ப ஈடுபாடு. கற்பகாம்பாள் இந்த கோவிலுக்கு எல்லாம் தவறாம போவேன். லலிதா சகஸ்ரநாம நித்திய பாராயணம் பண்ணுவேன். அது அப்போ நான் மகாபெரிவாளை போய் காஞ்சிபுரம் தரிசனம் பண்ண போனேன் ஒரு சமயம். அப்ப அவர்கிட்ட சொல்லி அனுகிரகம் வாங்கிட்டேன். அப்ப சொன்னேன், லலிதா சகஸ்ரநாம நித்திய பாராயணம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு பெரியவா அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். நீ லலிதா சகஸ்ரநாமத்தோட இந்த திருஷத்தையும் சொல்லு, அம்பாள் எப்போதும் உன்னோட இருப்பா அப்படின்னு சொன்னேன். அதை வேத வாக்கா எடுத்துட்டு 2யுமே சேர்த்து பாராயணம் பண்ணிட்டு இருப்பேன். அது போல பெரியவாளோட அனுகிரகங்கள்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் நான் மயிலாப்பூர்லயே பிறந்து வளர்ந்ததுனால ராமகிருஷ்ணா மடம் அடிக்கடி போவேன். ராமகிருஷ்ணா மடத்துல நிறைய லெக்சர்ஸ் எல்லாம் நடக்கும். சுவாமிஜிஸ் எல்லாம் நிறைய பேசுவா. உபனிஷத்து கீதா கிளாஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணுவேன். ஞாயிற்றுக்கிழமையானா பஜனைக்கு போவேன். ஆரத்தி டெய்லி நடக்கும். முடிஞ்ச போதெல்லாம் ஆரத்தியில போய் கலந்துப்பேன்.
அங்க லைப்ரரியில நிறைய புக்ஸ் இருக்கும். எனக்கு ரொம்ப இந்த ஆன்மீக புஸ்தகங்கள்லாம் படிக்கிறதுல விருப்பம். அதெல்லாம் நிறைய படிச்சுட்டு இருப்பேன். இந்த மாதிரி நான் எப்ப போனாலும் என்னோட பொண்ணும் என்னோட வருவா. அனுராதா இங்க இருக்காளே பக்கத்துல, அவளும் நான் எல்லா இடத்துக்கும் கூட்டின்னு போவேன். இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் ஈடுபாடு. அவளுக்கும் குழந்தையில இருந்து இதெல்லாம் வரணுங்கிறதுக்காக நான் எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போவேன். அவளும் நல்லா பாடுவா, ஸ்லோகங்கள்லாம் நல்லா சொல்லுவா. அந்த மாதிரி நாங்க இந்த கிளாஸ் எல்லாம் போயின்னு இருக்கிற போது குருவோட கான்செப்ட பத்தி அவ ரொம்ப ஸ்பீச்ல எல்லாம் சொல்லுவா. குருவோட இம்பார்ட்டன்ஸ பத்தி எல்லாம் கேட்டுட்டு வருவேன். குரு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. அந்தர் யோகா கிளாஸ்லயும் ராமகிருஷ்ண மகராஜ் பத்தி நிறைய கேட்டிருக்கேன். அதே போல விவேகானந்த சுவாமிகளை பத்தி எல்லாம் அவ பேசுற போது குருவோட கான்செப்ட் பத்தி சுவாமிஜிஸ் எல்லாம் சொல்லுவா. அது போல வேதாந்தா கிளாஸ் எல்லாம் நடக்கும். வேதாந்தா கிளாஸ்ல எல்லாம் உபனிஷத்தெல்லாம் நடத்துவா. குரு இருந்தாதான் பகவான் அடைய முடியும் அப்படின்லாம் அவ சொல்லுச்சு. எனக்கு ரொம்ப இதுவா இருக்கும். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே நான் திருப்பாவைன்னு நிறைய சொல்லுவேன். ஆண்டாள் மேல எனக்கு ரொம்ப பிரீத்தி. கோதை எப்போதுமே பெருமாள் மேல திருப்பாவை எல்லாம் பாடி ரங்கநாதனுடைய ஐக்கியமானா மீரா இந்த மாதிரியான பெண்கள்லாம் பக்தி பண்றதெல்லாம் கேட்டு எனக்கும் ரொம்ப பெருமாளை பார்க்கணும், பகவானை பார்க்கணும் அப்படின்னு ஆசை. அது சின்ன வயசுல இருந்தே இருக்கும். சரி, பகவானை போய் சேரணும்னா குருமுகம் வேணும், குருவோட அனுகிரகம் வேணும் அப்படின்னு இந்த ராமகிருஷ்ணா மட்டில் இந்த ஸ்பீச்ல நான் படிச்ச புக்ல எல்லாம் திருப்பி திருப்பி எனக்கு வந்துட்டே இருக்கும். அப்போ எனக்குள்ள ஒரு தாகம், எனக்கு ஒரு குரு வேணும் அப்படின்ட்டு. அந்த நேரத்துல மகா பெரிவாளும் சமாதி ஆயிட்டா. நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருந்தது. ஸ்பிரிச்சுவல் பாத்துல போறதுக்கு இந்த வேதாந்தத்தெல்லாம் கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ண நிறைய கிளாரிட்டி வேணும் போல இருந்தது. நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு ஆசை மனசுல அப்படியே அலப்பாஞ்சுட்டே இருந்தது. டெய்லி அம்பாள்கிட்ட பூஜை பண்ணிச்சே நான் வேண்டிப்பேன், அம்மா எனக்கு நல்ல ஒரு குருவை நீ காட்டு, நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கணும், நிறைய எனக்கு டவுட் எல்லாம் இருக்கு, இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் பாத்துல நம்ம போறதுக்கு இன்னும் என்னெல்லாம் வேணும், பகவானை எப்படி அடையணும், ஞான மார்க்கம்னா என்ன, இதெல்லாம் யார்கிட்டயாவது கேட்டு தெரிஞ்சுக்கணும். எனக்கு பிரசன்ட்ல எனக்கு ஒரு குரு வேணும். புஸ்தகத்தெல்லாம் படிச்சு என்னெல்லாம் படிச்சா கூட இதெல்லாம் யார்கிட்ட போய் கேட்டா தெளிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்பாள்கிட்ட வேண்டிப்பேன். அந்த மாதிரி இருக்கிற போது குருவை தேடி 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 ஒரு தாகம் ஜாஸ்தியாகிட்டே இருந்தது. ஒரு நாளைக்கு எனக்கு ராத்திரி ஒரு கனவு வந்தது. அந்த கனவுல என்னன்னா, நாங்க குடும்பத்தோட ஒரு ஹோட்டலுக்கு போயிருக்கோம். அந்த ஹோட்டல்ல நாங்க எல்லாரும் சாப்பிட உட்கார்ந்துட்டு இருக்கோம். உட்கார்ந்துக்கிற போது ஒரு பக்கத்துல ஒரு 2-3 டேபிள் தள்ளி ஒரு வயசானவர் கூட ஒரு ஆளோட உட்கார்ந்துருக்கார். அவர் எப்படி இருந்தாருன்னா ரொம்ப டர்ட்டியா இருந்தார், பிச்சைக்கார மாதிரி இருந்தார். ஒரு அழுக்கு வஸ்திரங்கள்லாம் போட்டுட்டு, கூட இருந்தவனும் அதே மாதிரிதான் இருந்தா. 2 பேருமா உட்கார்ந்து இருந்தார். தாடியெல்லாம் வச்சுட்டு ரொம்ப வயசானவரா இருந்தார். நான் அப்படியே அவரையே பார்த்துட்டு இருக்கேன். அவரும் என்னையே பார்த்துட்டு சிரிச்சுட்டு இருக்கார். அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கோம். அவரை பார்த்தா எனக்கு அவரை விட்டு கண்ணே அசையல. அந்த மாதிரி நான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த சாப்பிடுறது கொண்டு அதெல்லாம் ஒண்ணுமே தெரியல. ஆனா நான் அந்த வயசானவரை பார்த்துட்டே இருக்கேன். அவர் ஒரு ஆனந்தமான ஒரு சிரிப்பு, ஒரு பெரிய ஒரு சிரிப்பு, அவர் கண்ணுலயே ஒரு மலர்ச்சி அந்த மாதிரி இருந்தது. நான் அப்படியே அவரை பார்த்துட்டே இருந்தேன். கண்ணுல தண்ணி தண்ணியா வருது, அவரையே பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே சடக்குன்னு அந்த இடத்த விட்டு எழுந்துட்டு எங்களை பாஸ் பண்ணி அப்படியே போறார். ஒருசே அவர் இடது கையை தலையில வச்சுட்டு சிரிச்சுட்டு அப்படியே போயிட்டார். விடுவிடுன்னு போயிட்டார். அப்படியே முடிச்சு விட்டேன் கார்த்தால. இதுதான் கனவு. 3:30 மணி இருக்கும் கார்த்தால. நான் எழுந்துக்கிச்சு. எழுந்த அப்புறமும் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி அந்த கனவுல அந்த முகத்தை மறக்கவே முடியல. அப்படியே கண்ணு முன்னே நிக்கிற. அப்புறம் எழுந்து தீர்த்தம் ஜலம் போய் குடிச்சிட்டு நான் திருப்பி படுக்கையில உட்காந்து எனக்கு தூக்கமே வரல. அப்படியே நினைச்சுட்டு அம்பாளையே நினைச்சுட்டு இவர் யாருன்னு தெரியலையே எனக்கு, ஆனா அவர் முகத்தை மறக்கவே முடியல, என் கண்ணு முன்னே நிக்கிறது அப்படின்னு சொல்லி அப்படியே இருந்து எழுந்துட்டேன். அப்புறம் காத்தால 4:30 மணி ஆயிடுத்து. எழுந்து என்னோட ரொட்டீன்ல எல்லாம் இறங்கிட்டேன். அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்காரர் எங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன் இந்த மாதிரின்னு சொல்லி. அப்போ எங்க அம்மா சின்ன வயசுல சொல்லுவா, யோக நரசிம்மர் சோழிங்கபுரத்துல இருக்கிற அவர் கனவுல வயசானவரா தான் வருவா, அப்படி அவரை போய் சேவிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவா. உடனே எனக்கு தோணித்து, நான் உடனே சோழிங்கபுரம் போனோம் அப்படின்னு சொன்னேன். சரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழிங்கபுரம் அனுப்பி வச்சார். நான் கார் எடுத்துட்டு கூட ஒரு ஹெல்ப்பரோட நான் சோழிங்கபுரம் போனேன். போய் அங்க தட்டாங்குளம் இருக்கு, அங்க ஸ்நானம் பண்ணிட்டு அங்க ஒரு சத்திரத்துல தங்கி நான் மலை ஏறினேன்.
பெரிய மலை சின்ன மலை ரெண்டுமே ஏறி இறங்கினேன். எனக்கு வரத்துக்கே மனசு வரல. ஒரு ஒரு வாரம் அங்கேயே தங்கி இருந்து நான் டெய்லி போய் அவரை தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். அந்த ஒரு வேகம் அப்போ பக்தினா என்னன்னே இல்ல, அவ்வளவு ஒரு வேகம். சரி, என்னமோ தெரியல. ஆனாலும் எனக்கு ஏதோ ஒரு கொஸ்டின் மார்க். குரு எனக்கு எப்ப கிடைப்பான்னு அவர்கிட்டயும் போய் பிரார்த்தனை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தேன். வந்துட்டு அவர்கிட்ட சொன்னேன். இந்த மாதிரி நடந்த சமயத்துல 1996 அப்பதான் நான் வந்து முதல் பகவானோட தரிசனம் எனக்கு கிடைச்சது. இத்தனை நாள் நான் கேட்டவாளோட அனுபவத்துல எல்லாம் பார்த்தா அவள்லாம் ரொம்ப முன்னாடி பகவானோட இருந்திருக்கா. நான் ரொம்ப கடைசி கடைக்குட்டி. அந்த இடத்துல நான் வந்து 1996ல எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது திருவண்ணாமலைக்கு போறதுக்கு. என்ன லைஃப்லயே நான் முதல் அப்பதான் திருவண்ணாமலைக்கு போறேன். எப்படின்னாக்க, என்னோட நாத்தனார் அவளுக்கு சில பிரச்சனைகள். திடீர்னு அவரு கணவர் ஹார்ட் அட்டாக்ல போயிட்டார். அந்த துக்கத்தினால அவ வந்து கொஞ்சம் மனசு சரியில்லை. லக்ஷ்மி, என்ன லக்ஷ்மி தான் சொல்லுவாங்க ஆத்துலலாம். லக்ஷ்மியோட போய் நான் இருந்து கோவில் குளம் எல்லாம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ திருவனந்தபுரத்துல இருந்தா அங்கிருந்து எங்க ஆத்துக்கு வந்தா. உடனே எங்க ஹஸ்பண்ட் சொன்னாரு, நீ அவளை கோவிலுக்கு எல்லாம் கூட்டிட்டு போ, அவளுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் அப்படின்னு. எங்க நாத்தனார் சொன்னா, எனக்கு காஞ்சிபுரம் போகணும், பெரியவாளை பார்க்கணும், காமாட்சி கோயிலுக்கு போகணும், அப்படியே முடிஞ்சா ரமணாசிரமம் போகணும், திருவண்ணாமலை எனக்கு கூட்டின்னு போறியான்னு கேட்டா. ரொம்ப நாளா எனக்கு அது ஆசை, எனக்கு கூட்டின்னு போ அப்படின்னா. சரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க புறப்பட்டோம். நானு, என் நாத்தனார், எனக்கு ஒரு பையன், சின்ன பையன். அப்போ அவன் 7th படிச்சுட்டு இருந்தான். அவனையும் கூப்பிட்டு நாங்க போனோம். காஞ்சிபுரம் போனோம், பெரியவாளை தரிசனம் பண்ணோம். அப்போ பால பெரிவாளும் புது பெரிவாளும் தான் இருந்தா. அவளை தரிசனம் பண்ணோம். காமாட்சி கோயிலுக்கு போனோம். அதுக்கப்புறமா அங்கேருந்து திருவண்ணாமலை போயிட்டோம். திருவண்ணாமலை போய் ரமணாசிரமம் போய் தரிசனம் பண்ணிட்டு எங்க அங்க தங்கறதுக்கு இடம் கேட்டோம், இல்லைன்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் பக்கத்துல சேஷாத்திரி ஆசிரமம் இருக்கு, அங்க போய் தங்கலாம், அங்க இடம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே சேஷாத்திரி ஆசிரமம் வந்தோம். அங்க வந்து தங்கினோம். தங்கிட்டு அடுத்த நாள் கிரிவலம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க நாத்தனார் சொன்னா. சரி, அங்க தங்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை தங்கிட்டு அங்க கோவிலுக்குள்ள எல்லாம் போய் தரிசனம் பண்ணிட்டு, அங்க ஒரு புக் ஷாப் இருந்தது. அங்க போய் ஏதாவது, எனக்கு தான் எங்க போனாலும் புஸ்தகம் நிறைய வாங்குவேன், கொஞ்சம் ஆன்மீக புக் வாங்கலாம் சொல்லி அந்த கடைக்கு போனேன். கடைக்கு போயிருக்குச்சு. அங்க ஒரு வயசானவர் வெளியில உட்கார்ந்து இருந்தார். கடையில வேற இருந்தா அவர் ஒருத்தர் அங்க இருந்தார். அவர் காவி உடைய கட்டிட்டு ஒருத்தர் வயசானவர் இருந்தார். அவரை பார்த்து நமஸ்காரம் சொன்னேன். அவரும் வந்து என்னை பார்த்து சிரிச்சார். அப்புறம், நீங்க எங்க இருந்துமா வரீங்கோ அப்படின்னு கேட்டார். நான் மாதிரி சென்னையில இருந்து வரேன். நான் முதல் திருவண்ணாமலைக்கு வரேன். நான் இதுக்கு முன்னாடி இங்க வந்ததே கிடையாது. இந்த மகாத்மாக்கள், இந்த ரமண மகர்ஷி ஆசிரமம் எல்லாம் பார்க்கணும்னு நான் வந்தேன். நான் இதை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், இங்க நிறைய சித்தர்கள்லாம் இருப்பான்னு சொல்லி. ஆனா நான் யாரையும் பார்த்தது இல்ல அப்படின்னு சொன்னேன். அப்படியா, நீங்க இதான் முதல் தடவையா? ரொம்ப விசேஷமான ஸ்தலமா இது. இங்க நிறைய சித்த புருஷர்கள்லாம் இருக்கா, இருந்துட்டு இருக்கா இப்பவும். நீங்க இவாளெல்லாம் தரிசனம் பண்ணலாம். சேஷாத்திரி சுவாமிகள் ரொம்ப முன்னாறு காலத்துல இருந்தார். அப்புறம் ரமண மகர்ஷி வந்தார். இப்போ வந்து ஒருத்தர் விசிறி சாமியார் யோகிராம் சரத்குமார்னு சொல்லுவா, அவர் இப்போ ஒருத்தர் இருக்கார், வடநாட்டுக்காரர். அவர் மகா சுவாமிகள். அவர் பெரிய மகான். அவரை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வருவா இங்க இருக்க. அவரை நீங்க தரிசனம் பண்ணுங்க அவசியமா. இப்ப நேரம் ஆயிடுத்து, நாளைக்கு கார்த்தால நீங்க வந்து, அவருக்கு இங்க ஆசிரமம் கட்டின்னு இருக்கா, அவர் கார்த்தால கார்ல அங்க போக, நீங்க ஒரு 8 மணிக்கு போல அங்க போனீங்கன்னா அவர் தரிசனத்துக்கு அங்க வருவர், அவரை நீங்க தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு அவர் சொன்னார். சரி, நமக்கு ஒரு பிராப்தம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நாங்க கிரிவலம் போறதை கேன்சல் பண்ணிட்டு இங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் நாத்தனார் அங்க போயிட்டோம். அப்ப போய் அங்க உட்காந்துருந்தோம். எங்களுக்கு எல்லாமே புதுசு, யாருமே தெரியாது அங்க என்ன நடக்கிறதுங்கிறத. எல்லாரும் என்ன பண்றாளோ அதை பார்த்து நாங்களும் பண்ணிட்டே போனோம். அப்புறம் உள்ள கூப்பிட்டா, அப்ப வந்து பிரதான மந்திரி இப்போ இருக்கிறது வந்து கட்டின்னு இருந்தா, அது வெறும் பூச்சி வேலையெல்லாம் நடக்கல, அப்படியே இருந்தது, குறையா இருந்தது. ஆனா வந்து டைனிங் ஹால் இப்ப இருக்கு, அந்த இடத்துலதான் பகவான் வந்து உட்கார்ந்து. அவர் வந்து அங்க வந்தார். அங்கதான் எங்களை உட்கார சொன்னா. நிறைய பேர் உட்கார்ந்து இருந்தா ஏற்கனவே. அங்க வந்து ஜென்ஸ் எல்லாம் ஒரு பக்கம், லேடிஸ் எல்லாம் ஒரு பக்கமா உட்காந்து நாமா சொல்லிட்டு இருந்தா. என்ன நாமா நான் கவனிச்சு பார்த்தோம். எனக்கு வந்து அவரோட நாமத்தையே சொல்லிட்டு இருந்தா. யோகிராம் சரத்குமார் ஜெயகுரு ராயாவை ராகத்தோட எல்லாரும் பாடிட்டு இருந்தா. நாங்க வந்து 3வது லைன்ல உட்காந்து இருந்தோம், லேடிஸ் சைட்ல. இந்த பக்கம் கார்னரா உட்காந்து இருந்தோம். நடுவுல வழி இருக்கு, இந்த பக்கம் ஜென்ஸ், இந்த பக்கம் லேடிஸ். நாங்க அந்த மாதிரி உட்காந்து இருந்தோம்.
அங்க இந்த ராஜேஸ்வரி அம்மா இருக்காங்களே, அவாதான் வந்து எல்லாரையும் சொல்லிட்டு இருந்தா. எல்லாரும் பகவான் இப்ப வந்துருவார், யாரும் எழுந்துக்க கூடாது, உட்காந்த இடத்துலயே நாமா சொல்லிட்டு இருக்கோம், பகவான் இப்ப வருவார் சொன்னா. நான் ரொம்ப ஆர்வலமா பாத்துட்டு இருந்தேன், எப்போ பகவான் வரப்போற, எப்படி இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருந்தேன். அப்ப பார்த்தா நாங்க போய் உட்காந்து நாங்க நாமா சொல்லி ஒரு 10 நிமிஷத்துக்குலாம் பகவான் அங்க வந்தார். பகவானோட மாதாஜி, விஜயலட்சுமி அம்மா, இன்னும் 2 பேர், இப்ப அந்த 4 சிஸ்டர்ஸும் வந்துட்டு இருந்தா. எனக்கு அவள்லாம் யாருன்னு எதுவுமே தெரியாது, ரொம்ப ஃப்ரெஷ். அங்க நடக்கிறத அப்படியே பார்த்துட்டு இருந்தோம், அவ்வளவுதான். நான் ராமகிருஷ்ணர் அப்படியே ஜெபம் பண்ணிட்டு, அம்பாளை அப்படியே பிரார்த்தனை பண்ணிட்டு, எனக்கு இவரால ஏதாவது அனுகிரகம் கிடைக்கணும், எனக்கு அந்த குருவோட விஷயத்தெல்லாம் நான் இவர்கிட்டயாவது தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டு அப்படின்னு நான் மனசுக்குள்ள அப்படியே பிரார்த்தனை பண்ணிட்டு பார்த்துட்டே இருக்கேன். அவர் கையில ஒரு விசிறியை வச்சுட்டு வந்தார். சரட்டை இதெல்லாம் வந்து அம்மா வச்சுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அப்படி வந்துட்டு அந்த நேரம் அந்த ஒரு இது மாதிரி போட்டிருக்கோம், பெட் மாதிரி மெத்த மாதிரி போட்டிருக்கோம், அதுல ஏறி உட்காண்ட. அம்மா அவள்லாம் பக்கத்துல உட்காண்டு இருந்தா. அப்புறம் வந்து அவர் அங்கேயே உட்காந்து எல்லாரையும் அப்படியே அனுகிரகம் பண்ண, கையை தூக்கி எல்லாரையும் இப்படி இப்படி ஆசீர்வாதம் பண்ண. நான் எட்டி எட்டி பார்த்தேன் அவரை. அப்படி பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிரமிப்பா எடுத்து, இவரை எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கே, இவரை நம்ம முன்னாடியே எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கே, இப்படியே மனசு சொல்லிட்டே இருக்கு. சரி, இருந்தாலும் அங்க என்ன நடக்கிறது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் பார்த்துட்டு அப்படியே சப்த நாடியும் உட்காந்து அப்படியே பார்த்துட்டு மெய் மறந்து. அவர் அப்படியே தலையை இப்படி இப்படி திருப்பி எல்லாரையும் பார்த்து இப்படி இப்படி ஆசீர்வாதம் பண்ணிட்டே பார்த்துட்டு இருந்தார். கையில இருக்கும் அப்படி இப்படி இப்படி பண்ணிட்டே இருந்தார். ஒரு கையால ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருந்தார். எல்லாரும் நாமா சொல்லிட்டு இருந்தா. அப்படியே அவர் சுத்தி சுத்தி பார்த்துச்சு, என்னையும் பார்த்தார். பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அவரோட விழிகள் வந்து என் மேலேயே இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சது, என்னையே பாக்குற மாதிரி இருந்தது. அப்படியே அவர் அப்படியே நேருக்கு நேரம் என்ன பாக்குற மாதிரி இருந்துச்சு. எனக்கு தாரதாரியா கண்ணுல தண்ணி வருது. எனக்கு ரொம்ப மனசுல என்னெல்லாமோ எண்ணங்கள் வருது. பகவானே, எனக்கு குருநாதர் இவர்தானா, எனக்கு குருநாதர் இவர்தானா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறேன். மனசுல இன்னும் எண்ணங்கள் ஓட்டங்கள் வந்துட்டே இருக்கு. அப்போ இவரை எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசு சொல்றது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நினைச்சுட்டா, இவர் தான் நமக்கு கனவுல வந்தவரோ, நம்ம வந்து கொஞ்ச நாள் முன்னாடி கனவு கண்டமே, அப்போ ஒரு வயசானவர் வந்தாரு, அவர் தானோ இவர் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டேன். சரி, அப்படின்னா நம்ம போய் நேரம் அவரை போய் நமஸ்காரம் பண்ணி அவர்கிட்ட அது சொல்லுவோமா, அவர்கிட்ட நம்ம கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தோணித்து. இருந்தாலும் எனக்கு அங்க இருக்கிற சிஸ்டம் எல்லாம் தெரியாது. இருந்தாலும் அதிக பிரசங்கித்தனமா எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரொம்ப டிசிப்ளின்டு கிரௌடு அங்க. அதனால அப்படியே உட்காந்து இருந்தேன், எல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறமா நம்ம அவரை போய் நமஸ்காரம் பண்ணிட்டு அவர்கிட்ட நம்ம கனவை பத்தி சொல்லலாம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அதனால நாம பட்டுக்க ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சில பேர்லாம் அவரை முக்கியமானவாள்லாம் பாக்குறதுக்கு கிட்ட போனா அவள்கிட்ட எல்லாம் பேசினா, முதுகுல வந்து அவ நமஸ்காரம் பண்ணிச்சு, முதுகுல இருந்தாலும் தட்டினார். அதெல்லாம் பார்த்தேன், எனக்கு எல்லாமே வித்தியாசமா இருந்தது. இருந்தாலும் ஒரு ஈர்ப்பு அவர்கிட்ட என்னமோ போயிட்டு இருக்கு மனசு. அது என்னன்னு சொல்ல தெரியல, இன்னி வரைக்கும் தெரியல. என்னமோ ஒரு கரண்ட் மாதிரி இழுத்துட்டு இருக்கு. ஒண்ணுமே அப்படியே ஊமை மாதிரி உட்காந்து எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஆனா ஏதோ ஒரு குதூகலம் அது மட்டும் இருந்தது உள்ள. அப்படியே போயிட்டே இருந்தது. எப்போ அவர்கிட்ட பேச போறோம், அவர்கிட்ட போய் எப்படி விஷயத்த ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் ஓடிட்டு ஒரு பக்கம். எல்லாம் முடிஞ்சது, எல்லாரும் அனுகிரகம் பண்ணா. அப்போ அம்மா ராஜேஸ்வரி அம்மா சொன்னா, எல்லாரும் உட்காந்துருவோம், பகவான் இப்ப கிளம்ப போற, யாரும் எழுந்துக்க கூடாது, நாமா விடாம சொல்லுங்க, பகவான் போற வரைக்கும் நாமா சொல்லணும், அப்புறம் தான் நீங்க எல்லாம் எழுந்து போனோம் அப்படின்னு சொல்ல. அதே மாதிரியே சொல்லிட்டு இருந்தோம். ஆனா எனக்கு ரொம்ப பேராசை. நான் என்ன நினைச்சேன்னா, பகவானே, குருநாதா, நீங்க தான் எனக்கு குரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஏற்பட்டதுன்னா, நீங்க கனவுல வந்தவர் நீங்க தான் எனக்கு குருவா வரணும் அப்படின்னு ஒரு அனுகிரகம் இருந்ததுன்னா, கனவுல வந்து என் தலையில தொட்ட மாதிரி நீங்க எனக்கு தொட்டு ஆசீர்வாதம் பண்ணணும், நான் உங்களை வந்து நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன். ஆனா அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. ஏன்னா எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவதான் எழுந்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அப்படியே உட்காந்து இருந்தோம். சரி, அவர் போயிட போறாரே, எழுந்து போயிட்டா ஓடி போய் அவர் எப்படியாவது நமஸ்காரம் பண்ணணும்னு நினைச்சுட்டே இருந்தேன். ஆனா அவர் வந்து எழுந்து அந்த பக்கமாவே, அதாவது ஜென்ஸ் இந்த பக்கம், லேடிஸ் நடுவுல வழி கொஞ்சம் இடம் இருந்தது, ஒருத்தர் நடக்கிற மாதிரி. இந்த பக்கம் ஜென்ஸ், அந்த பக்கம் நிறைய இடம் இருந்தது. அவர் அப்படியே வந்த வழியே அப்படி போயிட்டார். அப்புறம் நமக்கு பிராப்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எனக்கு ரொம்ப அழுக வந்துருத்தோ. நான் உடனே என்ன பண்ணேன், அப்படி கைய கூப்பிண்டு, பகவான், அம்மா தாயே, எனக்கு வந்து குருநாதர் இவர் தான் என் மனசு சொல்லறது. ஆனா நான் வந்து ரொம்ப பேராசைப்பட்டு அவர் என்ன அனுகிரகம் பண்ணணும், என் தலையில தொட்டு ஆசீர்வாதம் பண்ணணும்லாம் கனவுல நடந்த மாதிரி நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது நியாயமா
தெரியல எனக்கு. ஆனாலும் நான் அவரை போய் சேவிக்கணும், அவர்கிட்ட போய் அனுகிரகம் வாங்கணும், எனக்கு நீ அனுகிரகம் பண்ணு அப்படின்னு சொல்லி நான் அவளை நினைச்சுட்டு அப்படியே அழுதுன்னு இருக்கேன். அப்படியே கண்ணை மூடிட்டு இப்படிதான் உட்கார்ந்து இருந்தேன். கொஞ்ச நேரத்துல ஒரு என்ன ஆச்சுன்னு தெரியல, எனக்கு இங்க என்னமோ ஓடுற மாதிரி இருந்தது. அந்த கையில ஏதோ அப்படியே ஓடுற மாதிரி இருந்தது, உறுத்துது. அப்படியே அப்படியே டக்கு டக்குன்னு இப்படி தள்ளினேன். ஒரு செகண்ட். உடனே என்ன ஆச்சு, ஒரு கிரே கலர்ல ஒரு ஷால் என் மேல பட்டுது. அப்படி பார்த்தேன்னா ஷால் படுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தேன், அங்க ஒருத்தர் நிக்கிறா. நின்னு அப்படி நிமிந்து பார்த்தா பகவான் அங்க நிக்கிற. எனக்கு ஒண்ணுமே புரியல. அவர் போனவர் எப்படி அங்க வந்தாருன்னு ஒண்ணும் தெரியல. சரி, எனக்கு உடனே நான் என்ன பண்ணிட்டேன், அவர் கால் அப்படியே தொட்டு ஒத்துண்டு அப்படியே கண்ணு தண்ணி தண்ணியா வந்தது. அதே மாதிரி அந்த இடது கை என் தலையில வச்சு, மை ஃபாதர் பிளெஸஸ், ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு சொன்னார். அப்படியே பிரமிச்சு பார்த்தேன் அவர் பேசுறது. அவர் சொல்றது காதுல கேட்கறது எனக்கு ஒண்ணுமே ரியாக்ட் பண்ண தெரியல. அப்படியே பிரமிச்சு இருந்ததுதான். அவர் தலையில தொட்டுட்டு வேகமா போயிட்டாரு. அந்த நேரத்துல அந்த என்ட்ரன்ஸ் கிட்ட அந்த அம்மா எல்லாம் நின்றுட்டு இருந்தா. அவ்வளவுதான் எனக்கு அங்க நடந்தது தெரியும். அதுக்கப்புறம் என் நிலைமை என்ன ஆச்சுன்னே தெரியல. நான் அப்படியே இன்னும் பறக்குற மாதிரி இருந்தது. என் உடம்பு வந்து அப்படியே லைட்டா ஆன மாதிரி இருந்தது. படபடக்கிறது, ஒரே அழுகழுகா வருது, ஒரு மாதிரி வந்துருது, மயக்கம் வரா மாதிரி இருந்தது. அவர் தொட்ட உடனேயே அப்படியே அழுதுண்டே இருந்தேன். எங்க நாத்தனார் சொன்னா, என்ன கொஞ்சம் லக்ஷ்மி சுதாரிச்சுக்கோ, தண்ணி ஏதாவது குடிக்கிறியா அப்படின்னா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு. அப்புறம் எல்லாரும் ஒவ்வொருத்தரா எழுந்து போனா. அப்புறம் பக்கத்துல இருக்கிறவா கேட்டா, என்னம்மா ஏதாவது தண்ணி ஏதாவது குடிங்கம்மா, முகத்துல தண்ணி தெளிங்கோ அப்படின்னு சொன்னா. அப்புறம் முகத்தெல்லாம் தொடச்சு விட்டா. எனக்கு ஒண்ணும் வேண்டாம், என்ன கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்கோ அப்படின்னு சொன்னேன். ஏன்னா என் மனசு ஃபுல்லா நிரம்பி போயிட்ட. எனக்கு என் வார்த்தையெல்லாம் சொல்லவே முடியல, இன்னி வரைக்கும் சொல்ல முடியல. அவ்வளவுதான், தடுத்து ஆட்கொண்ட தயாபரன் அவர். அவ்வளவுதான், அப்படியே உருகிட்டேன். வெளியில அப்படியே வந்தோம். வெளியில வந்துட்டு அங்க ஒரு மண்டபம், ஒரு மேடை மாதிரி இருந்துட்டு அங்க உட்காந்துட்டு இருந்தேன். எனக்கு அவரை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு அக்கா. எனக்கு அவரை பார்த்துட்டே இருக்கணும். அவர் எங்க, அவர் எங்கன்னு கேட்டேன். அவர் போயிட்டார், கார்ல ஏறி போயிட்டார். நீ என்ன, நீ கிளம்பு, ரொம்ப டயர்டா இருக்க, வா ரூமுக்கு போலாம், நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு. இல்ல, எனக்கு அவரை பார்க்கணும், எனக்கு மறுபடியும் அவரை பார்க்கணும் அப்படின்னு. பார்க்கலாம், நம்ம அப்புறம் வரலாம், வா இப்ப நம்ம போலாம், நீ ஒண்ணும் சாப்பிடவும் இல்லை, போலாம் வா அப்படின்னு சொல்லி என்னை வலுக்கட்டாயமா கூட்டின்னு போயிட்டா. இதுதான் எனக்கு கிடைச்ச முதல் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் நான் இந்த விஷயத்த வந்து வீட்டுக்கு வந்த அப்புறம் என் பொண்ணு கிட்ட சொன்னேன். ஏன்னா அந்த வாட்டி அவ என்னோட வரல. அவ வந்து எப்போதுமே என்னோட வருவா. அந்த வாட்டி அவளுக்கு எக்ஸாம் இருந்ததுனால அவ வரல. அவள்கிட்ட இந்த நடந்த விஷயத்த சொன்னோடனே அவளுக்கு ரொம்ப கியூரியாசிட்டி. அம்மா நானும் பாக்கணும், என்ன கூட்டின்னு போமா, என்ன கூட்டின்னு போமா, ரொம்ப தமத்தனதா. ஆனா என்னோட நிலைமை என்னன்னா, எங்க ஹஸ்பண்ட் எப்போதும் டூர் போயிட்டே இருப்பாரு. எனக்கு நினைச்ச உடனே எல்லாம் கிளம்பி போக முடியாது, அந்த மாதிரி ஒரு நிலைமை. சரி, நான் என்ன பண்ணேன், போலாம் அப்படின்னு சொல்லி அவரை வந்து டூர் எல்லாம் முடிச்சுட்டு வந்த அப்புறம் நான் வந்து அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு என் பொண்ணு ஆக்சுவலி 2வது முறை போனேன். 2வது முறை போன அப்புறம் அங்க மணி சார் தான் அப்ப இருந்தார். அப்போ அங்க பேர் எல்லாம் கொடுக்கணும் சுவாமியை பாக்குறதுக்கு, நீங்க எங்க இருந்து வர டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டார். பேர் கொடுத்தோம். அதுக்கப்புறம் ஏன்னா எனக்கு யாருமே தெரியாதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, அதே நிலைமைதான் அப்பவும். அப்புறம் அவர் மணி சார் வந்து பேரை எழுதிக்க சொன்னேன். எழுதின அப்புறம் என்ன கூப்பிட்டா. 3வது ஆளா பகவான் கிட்ட என்ன அனுப்பினா. பகவானை போய் நமஸ்காரம் பண்ணேன். நமஸ்காரம் பண்ண உடனே வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்டார். ராஜலட்சுமி அப்படின்னு சொன்னேன். ஃப்ரம் வேர் யூ ஆர் கம்மிங் அப்படின்னு கேட்டார். ஐ எம் கம்மிங் ஃப்ரம் சென்னை சுவாமிஜி. ஹூ இஸ் ஷீ அப்படின்னு கேட்டார். என் பொண்ணை பார்த்தேன். ஷீ இஸ் மை டாட்டர் அப்படின்னு சொன்னேன். வாட்ஸ் ஹர் நேம் அப்படின்னு கேட்டார். அனுராதா அப்படின்னு. வாட்ஸ் யுவர் ஹஸ்பண்ட்ஸ் நேம் அப்படின்னு கேட்டார் என்னை பார்த்து. அனந்த நாராயணன். வாட் இஸ் ஹி டூயிங் அப்படின்னு கேட்டார். இஸ் அன் இன்ஜினியர், சார்ட்டர்ட் இன்ஜினியர் அப்படின்னு சொன்னேன். யூ ஹவ் எனி மோர் சைல்ட் அப்படின்னு கேட்டார். ஐ ஹவ் ஒன் சன். வாட்ஸ் ஹிஸ் நேம் அப்படின்னு கேட்டார். நீலகண்டன், அருண் கூப்பிடுவோம் அப்படின்னு சொன்னார். ஸோ வாட்ஸ் யுவர் ஹஸ்பண்ட்ஸ் நேட்டிவ் அப்படின்னு கேட்டார். சுச்சீந்திரம் அப்படின்னு சொன்னேன். ஆ அப்படின்னு கேட்டார். சுச்சீந்திரம் சுவாமிஜி அப்படின்னு சொன்னேன். ஓ சுச்சீந்திரம், டிட் யூ விசிட்டட் தட் பிளேஸ் அப்படின்னு கேட்டார். எஸ் சுவாமிஜி, நான் போயிருக்கேன். அடிக்கடி வாழ்க்கெல்லாம் லீவ் விட்டா நான் சுச்சீந்திரம் போயிடுவேன் அப்படின்னு. Did you visited there in the ashramam? One village is there. Did you visited that place? அப்படின்னு கேட்டார். ஏன்னா சுஷீந்திரத்துல ஆசிரமம்னு ஒரு இடம், ஒரு பக்கத்துல ஒரு கிராமம் இருக்கு. போயிருக்கேன் சுவாமிஜி. Do you know the speciality of that place அப்படின்னு கேட்டார். நான் கொஞ்ச நேரம் பேசாம இருந்தேன்.
இந்த புராணத்துல வந்து அத்திரி மகரிஷி அனுசுயா ஸ்டோரி எல்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார். ஆமா, அதான் கஷேத்திர புராணமே அதுதான் சொல்லுவா அப்படின்னு சொன்னேன். அந்த அத்திரி மகரிஷியோட ஆசிரமம் இருந்ததுங்க. அங்க ஒரு பாண்டு இருக்கும், ஒரு குட்டை. அதுக்கு பக்கத்துலதான் அவருக்கு ஆசிரமம் இருந்தது. அதனாலதான் அதுக்கு ஆசிரமம்னு பேர் வந்ததுன்னு அவர் சொல்றார். அது மட்டும் இல்ல, சுஷீலத்துல இருக்கிற சுவாமி வந்து அனுசையா வந்து மும்மூர்த்திகளை குழந்தையாக்கின அந்த ஸ்தலம் இல்லையா, அந்த மும்மூர்த்தி தான் அந்த மூலமூர்த்தியா இருக்கா. அது மட்டும் இல்ல, ஒரு பிக் ஹனுமான்ஜி எங்க இருக்கார். ரொம்ப இட்ஸ் அ வெரி ஹோலி பிளேஸ் அப்படின்னு சொல்லி அப்படியே கொஞ்ச நேரம் கையில சிகரெட்டை வச்சுட்டு அப்படியே இழுத்து 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 அப்படியே இருந்தார். அப்படியே சொல்லி அப்படியே எங்கேயோ பார்த்துட்டு இருந்தார். இவ்வளவு விஷயங்கள் அவருக்கு தெரிஞ்சிருக்கேன், இவ்வளவு விஷயங்கள்லாம் அவர் சொல்றாரு அப்படின்னு நான் ரொம்ப பிரமிச்சிருந்தேன். if you go to the next time if you go there you visit the ashramam also அப்படின்னு சொன்னார். எஸ் சுவாமிஜி அப்படின்னு சொன்னேன். this beggar visited that place very long back அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் அதெல்லாம் பேசின அப்புறம் அவர் சொன்னார், what do you want from this beggar அப்படின்னு. I'm searching for guru சுவாமிஜி. குரு அப்படின்னு சொல்லி பெருசா சிரிச்சார். அப்படின்னா ஐ நீட் குரு, எனக்கு வந்து ஒரு குரு வேணும், எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு. நான் ராமகிருஷ்ணா மடம்லாம் போய் நிறைய கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணி இந்த உபனிஷத்து வேதாந்த கிளாஸ் எல்லாம் போவேன், கீதா கிளாஸ் எல்லாம் சொல்லுவேன், அட்டன் பண்ணுவேன், அந்தர் யோகா கிளாஸ் எல்லாம் போவேன். ஆனா எனக்கு ஒன்றும் கிளாரிட்டி கிடைக்கல. குரு மூலமா தான் வந்து நம்ம வந்து பகவான் அடைய முடியும், அப்படி முக்திக்கு வழி குரு ரொம்ப முக்கியம் அப்படின்லாம் அங்க படிச்சிருக்கேன் புக்ல எல்லாம். ஆனா எனக்கு பிரசன்ட் குரு வேணும். அதனால வந்து எனக்கு உங்களை பார்த்த உடனே எனக்கு நான் குருவா உங்களை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஓ, திஸ் dirty beggar, you 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 think that he is a guru for you அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன சொன்ன, நீ வந்து யூ விசிட்டட் ராமகிருஷ்ண பரமஹம்சா அண்ட் விவேகானந்தா இஸ் த மாஸ்டர் ஆஃப் எவ்ரிபடி. சார் இது அவர் பெரிய மாஸ்டர், அவரெல்லாம் விட்டுட்டு நீ இந்த பிச்சைக்காரன குருன்னு சொல்றியே அப்படின்னு சொன்னார். எனக்கு ஒண்ணும் சொல்ல தெரியல. உடனே அவர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணேன், அனுகிரகம் பண்ணார். அப்புறம் கொஞ்ச நேரம் பேசாம இருந்தார். அப்புறம் என்ன சொன்னார், you go to Anand Ashram and stay there for 7 days and come to this beggar again அப்படின்னு சொல்லி அனுகிரகம் பண்ணி ஒரு ஆப்பிள் எடுத்து கையில கொடுத்தார். அவளுக்கும் கொடுத்தார். 2 பேரும் நமஸ்காரம் பண்ணி வெளியில வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஆனந்த ஆசிரமம் என்ன, எங்க இருக்கு, அதை பத்தி எதுவுமே தெரியும். தேர் யூ மீட் சுவாமி சச்சிதானந்தஜி அப்படின்னு சொன்னார். எல்லாத்தையும் கேட்டுட்டேன் அவர் சொல்றதெல்லாம். ஆனா அவர்கிட்ட அதிக பிரசங்கத்தனமா வேற எதுவும் கேட்கல. எஸ் சுவாமிஜின்னு சொல்லி அப்படியே காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு வெளியில வந்தோம். ஆனந்த ஆசிரமம் எங்க இருக்கு, சச்சிதானந்த சுவாமிஜிங்கிறது யாரு, எதுக்கு நம்மள அங்க போக சொல்றாரு இப்படின்னு நான் இவ்வளவு பேசிட்டு வரோம். இருமா இங்க யாரையாவது கேட்கலாம் அப்படின்னு சொன்னா. அதுக்கப்புறம் அங்க வெளியில வந்தோம். அங்க கொஞ்சம் பேர் இருந்தா டிவோட்டிஸ் தான். ஒருத்தட்ட போய் கேட்டோம், இந்த மாதிரி பகவான் சொன்னார் ஆனந்த ஆசிரமம், உங்களுக்கு அதெல்லாம் தெரியாதா? இல்ல, நான் ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் நான் வரேன், எனக்கு எந்த விவரமும் தெரியாது இவரை பத்தி. ஆனந்த ஆசிரமம் போயிட்டு வா, சச்சினாத் சுவாமிஜி போய் பாரு அப்படின்னு சொல்றேன். அது எங்க இருக்குன்னு கேட்டேன். இன்னும் அவ சொன்னா, அந்த மாதிரி காஞ்சங்காடு பப்பா ராமதாசர் பகவானோட குரு அவர் தான், அங்க போயிட்டு வாங்கோ சொல்லியிருப்பார், நீங்க போயிட்டு வாங்கன்னு சொன்னா. அப்புறம் நாங்க வந்து அங்க போறதுக்கு பிரயத்தனம் பண்ணோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது, போனோம். அதுக்கப்புறம் 1997 நான் எப்போதுமே சுச்சீந்திரா ஹாலிடேஸ்க்கு போவேன். அது போல குழந்தைகளை அழைச்சிட்டு அங்க போற போது அங்க காணி மடம்னு இருக்கு, அங்க வந்து பகவானுக்கு கோவில் இருக்கு, போயிட்டு வாங்கன்னு சொன்னா. சரின்னு சொல்லிட்டு நான் அங்க போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். 1998 காணி மடத்துல அன்னதானம் பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அந்த அன்னதானம் நம்ம பண்ணோம். அந்த சமயத்துல வந்து குருஜி அங்க வந்திருந்தார். குருஜி எனக்கு அப்பதான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். ஏன்னா எனக்கு அவர் தெரியாததுக்கு முன்னாடி. அப்போ அவரு பொன்காமராஜ் அவர் சொன்னார், அவர் வந்து உங்க வீட்டுல தங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னார். அவர் சரி அப்படின்னு சொல்லிட்டு சுஷீந்திரத்துல எங்க வீட்டுலதான் குருஜி தங்கினார். எனக்கு பெரிய பாக்கியம். அப்ப நான் என் கையாலேயே அவருக்கு சமைச்சு போட்டேன். அதெல்லாம் இப்ப நினைச்சா எனக்கே கனவு மாதிரி இருக்கு. அவர் எங்க வீட்டுல தங்கினார் சுஷீந்திரத்துல. அவரோட தான் நாங்க காணிமடம் போனோம். அந்த அன்னதானத்தை அவர் தான் தொடங்கி வச்சார்.
அதுக்கப்புறமா அவரோட கன்னியாகுமரி தேவி தரிசனம் பண்ண போனோம். அங்க ஒரு பாட்டு பாடு அப்படின்னு சொன்னார். நானும் என் பொண்ணும் பாடினோம். தேவி நீயே துணைன்னு பாட்டு பாடினோம். பாடினோடனே அம்பாளோட சாத்திருந்த மாலை அப்படியே கீழே விழுந்தது. பத்தியா நீங்க பாடினோடனே அம்பாள் அப்படியே அனுகிரகம் பண்றாங்க அப்படின்னாரு குருஜி. எனக்கு ரொம்ப இதுவா சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறமா அங்கேருந்து திருப்பியும் அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு எங்க இடத்துக்கு வந்தார். அடுத்த நாள் தானுமூர்த்தி கோவிலுக்கு எல்லாம் போனோம். அந்த மாதிரி இருந்தார். எனக்கு என்னன்னா அவர் 2 நாள் எங்க கிரகத்துல தங்கி என் கையால அவருக்கு நானு சமைச்சு போட்ட பாக்கியம் எனக்கு கிடைச்சது. இப்பெல்லாம் கிடைக்குமா? எனக்கு அப்ப கிடைச்சது. அதெல்லாம் என்ன சொல்றது, ஒண்ணுமே இந்த பகவானோட அனுகிரகம். குரு கிடைச்ச உடனே என்னெல்லாம் நடக்கணுமோ அதெல்லாம் நடந்தது. அதுக்கு அடுத்தது 1999 மார்ச்ல ஆனந்த ஆசிரமம் போனேன். அங்க ஆனந்த ஆசிரமம் போன உடனே சச்சினாத் சுவாமிஜி பார்த்தேன். அதுவும் ரொம்ப முதல் டைம். அப்போ சுவாமிஜி விசாரிச்சார் எங்க இருந்து வரீங்கன்னு எல்லா விவரங்களும் சொன்னோம். அப்புறம் இந்த மாதிரி திருவண்ணாமலையில அவர் யோகி ராம் சுரத்குமார் அப்படி தரிசனம் பண்ணி அவர் சொல்லிதான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு. ஒரு பெரிய மகான். அவர் பப்பா ராமதாசரோட தீட்சை வாங்கின்றவர். அவர் இங்கதான் இருந்தார். நானும் அவர்லாம் ஒரே நேரத்துல அவரோட இருந்தோம். அவர் திருவண்ணாமலைக்கு போயிட்டார், நான் இங்க இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். தாராளமா இங்க இருங்கோ. இங்க ரொட்டீன் எல்லாம் டெய்லி ராமநாமம் நடக்கும். பப்பாக்கும் மாதாஜிக்கும் இங்க சமாதி இருக்கு, அதை சுத்தி ராமநாமம் சொல்லுவா. அங்க பஜன் ஹால் இருக்கு, அங்க நாமம் சொல்லுவா. நீங்க தாராளமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு அவர் அங்க ஒரு மேனேஜர் கூப்பிட்டு எங்களுக்கு ரூம் எல்லாம் காட்ட சொன்னார். அந்த ரொட்டீன் எல்லாம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நாங்க அங்க தங்கினோம். டெய்லி காத்தால எழுந்து அங்க ராமநாமம் சொல்றது, பிரேயர்ல போய் பாடுறது எல்லாம் பண்ணோம். எப்படிப்பட்ட ஒரு இடம், அப்படிப்பட்ட ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த ராமநாமம் எப்ப பார் காதுல ஒலிச்சுட்டு ஒரு நல்ல அமைதியான ஒரு இடம். 3ஆம் நாள் எங்களை கூப்பிட்டுட்டு உங்களுக்கு 2ஆம் நாள் நைட்டு கூப்பிட்டார் சச்சிதானந்த சுவாமிஜி. உங்களுக்கு நாளைக்கு தீட்சை கொடுக்குறோம், வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னார். காத்தால அங்க போனோம். அங்க பப்பாவோட சிடி போட்டு எங்களுக்கு ராமநாம தீட்சை கொடுத்தார். அப்புறம் அங்க இருந்துட்டு ஒரு 7 நாள் கழிச்சு மெட்ராஸ்க்கு வந்துட்டோம். அதுக்கப்புறமா 3ஆவது முறை அவர்கிட்ட போய் இந்த தரிசனம் பண்ணதெல்லாம் சொல்லணுமே, ஆனந்தாசிரமம் போயிட்டு வந்ததெல்லாம். அதுக்காக நாங்க 3ஆவது முறையா மறுபடியும் திருவண்ணாமலைக்கு போனோம். பகவான் கிட்ட சொன்னோம். ரொம்ப சந்தோஷப்பட்டார். மை ஃபாதர் பிளஸஸ் அப்படின்னு சொன்னார். அப்புறம் கொஞ்ச நேரம் பேசாம இருந்தார். அதுக்கப்புறம் என்ன சொன்னார், after you go to Chennai, you go to Triplicane, there is one professor called Sadhu Rangarajan. You go and meet him, he will guide you அப்படின்னு சொன்னார். சரி, அவர் என்னவோ சொல்றாரு அப்படின்னு சொல்லி நான் நோட் பண்ணிட்டேன், ட்ரிப்ளிகேன் சாது ரங்கராஜன். அப்புறம் யாரையாவது போய் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே கேட்டுன்னு வந்துட்டு அவரை பத்தி விசாரிச்சுட்டு அவர் இருக்கிற இடத்துக்கு போனேன். அவர் ஒரு சின்ன ரூம்ல அவரை சுத்தி புஸ்தகம் தான் நடுவில் உட்காந்து இருந்தார். போன் பண்ணிட்டு போனேன், வர சொன்னார். அவர் நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி பகவான் உங்களை பார்க்க சொன்னார். நான் இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொன்னேன். ஆனந்தாசிரமம் போயிட்டு வந்தேன், உங்களை போய் பார்க்க சொன்னார். You do my father's work, you beg Ramna அப்படின்னு சொன்னார் அந்த விஷயம் அந்த வாட்டிக்கு. சரி, அதை பத்தி தான் சாது ரங்கராஜன் கைட் பண்ணுவார்னு சொன்னார் போல இருக்கு. ஆனா எனக்கு அங்க போன அப்புறம் தான் தெரிஞ்சது சாது ரங்கராஜன் ராமநாமத்துக்காக நிறைய பண்ணிட்டு இருக்கார் அப்படின்ட்டு. அப்படியே அந்த விவரங்கள் எல்லாம் சாது சொன்னார் எங்ககிட்ட. அதெல்லாம் கேட்டோம். அப்புறம் அவர்கிட்ட இருந்து இந்த புஸ்தகங்கள்லாம் வாங்கி நாங்களும் எழுதி கலெக்ட் பண்ணி கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் அந்த பிக்ஷை எடுக்க ஆரம்பிச்சோம் நாங்களும். அதுக்கப்புறம் 2ஆவது முறையும் சுசீந்திரம் போச்சு. குருஜி அங்க வரப்போறேன்னு அவர் சொன்னார். உடனே நாங்க போனோம். குருஜி மறுபடியும் எங்க கிரகத்துல தங்கினார். அந்த வாட்டி அவர்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னேன். ஏற்கனவே நாங்க ஒவ்வொரு வாட்டியும் யோகியை போய் பார்த்துட்டு வந்தா உடனே குருஜி ஆசிரமத்துக்கு போயிடுவோம், ஜாஃபர் கான் போயிட்டு. அங்க போய் அவர்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லுவோம். ரொம்ப ஆர்வமா கேட்டுப்பார். அது எல்லாத்தையும் அவர்கிட்ட பகிர்ந்துப்போம். அவரோட பிளெஸிங்ஸ் எப்போதுமே இருக்கும், அவரோட கைடன்ஸ் எங்களுக்கு எப்போதுமே இருக்கும். நான் அவர்கிட்ட சொல்லுவேன் அடிக்கடி, எனக்கு மூலவர் யோகினா உற்சவர் நீங்க. ஏன்னா நினைச்ச போது அவரை போய் திருவண்ணாமலையில பார்க்க முடியல, ஆனா உங்களை பார்க்க முடியுது. என் மனசுல நான் அப்படிதான் நினைச்சுட்டு இருக்கேன், மூலவர் அவர், உற்சவர் நீங்கன்னு சொல்லுவேன். அவர் சிரிப்பார். அப்படியா அப்படின்னு சொல்லுவார். சொல்லின் செல்வி நிறைய பேசுவேன் அப்படின்னு சொல்லுவார். அப்படியே அவர்கிட்ட அனுகிரகம் வாங்கின்னு வந்தோம். அதுக்கப்புறம் 2ஆவது முறை அவர் சுசீந்திரம் வந்தார். அது மாதிரி எங்க கிரகத்துல தங்கினார்.
அப்ப காணிமடம் போனாரு. அப்போ வந்து எங்க 2 பேருக்குமே அவர் ராமநாம உபதேசம் கொடுத்தார். என் பொண்ணுக்கும் கொடுத்தாரு, எனக்கும் கொடுத்தார். நீ இத புடிச்சுக்கோ போறோம் அப்படின்னு சொன்னார். அது ஒரு பெரிய பாக்கியம். அதுக்கப்புறமா அவரோட பத்மநாபபுரம் பேலஸ் அது மாதிரி எல்லாம் கூட்டின்னு போனார். எல்லா இடமும் போனோம். அது 2வது வாட்டி எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய விஷயம். அப்புறம் வந்து அதே வருஷத்துல 1999 நவம்பர் அப்போ குருஜி எங்களை வர சொன்னார். நாங்க போய் பார்த்தோம். அவர் சொன்னார், நீ வந்து இந்த வாட்டி ஜெயந்தி விழாவை நீ சென்னையில உங்க ஆத்துலயே பண்ணு அப்படின்னு சொன்னார். அப்படியா, நான் எப்படி பண்ணணும்னு தெரியாதே குருஜி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ராமநாமன் தானே பிரதானமா அவனுக்கு சொல்லியிருக்காரு. ஆனந்த ஆசிரமத்துல சூரிய நாராயணன் ஒருத்தர் இருப்பார், ஒரு நம்பர் தரேன். அவரை நீ கான்டாக்ட் பண்ணி அவ குரூப் இருக்கா, அவ எல்லாரையும் கூப்பிட்டு ராமநாமம் சேன் பண்ண சொல்லு, நானும் வரேன், சத்சங்கம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஆத்துலயே பண்ணு அப்படின்னு சொன்னேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே சமயத்துல எனக்கு தெரியாதனால நான் அவர்கிட்ட அந்த வழிமுறையெல்லாம் கேட்டுட்டு நான் அதே மாதிரியே பண்றதுக்கு தயாரானேன். அப்புறம் பத்திரிக்கை போட சொன்னார். அவர் தான் எழுதி கொடுத்தாரு எப்படி பத்திரிக்கை போடணும்னு சொல்லி. அதை பேஸ் பண்ணி நான் பத்திரிக்கை பிரிண்ட் பண்ணி குருஜி கிட்ட போய் காமிச்சு அவர் டெஸ்ட் சொன்ன அப்புறம் நான் அந்த பத்திரிக்கை எடுத்துட்டு யோகி கிட்ட போய் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அனுகிரகம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அந்த நேரத்துல நான் வந்து பொதுவாவே கொஞ்சம் பாட்டு ஸ்லோகங்கள்லாம் எழுதுவேன். எனக்கு பகவான் மேல ஒரு அஷ்டோத்திரம் கம்போஸ் பண்ணியிருந்தேன். அந்த அஷ்டோத்திரத்தையும் நான் கூட எடுத்துட்டு போய் பகவானை போய் இந்த பத்திரிகையோட போய் காமிச்சு சேவிச்சேன். அப்ப பகவான் வந்து அனுகிரகம் பண்ணார். அப்புறம் அந்த அஷ்டோத்திரத்தையும் சொன்னேன், இந்த மாதிரி பகவான் உங்க பேர்ல அஷ்டோத்திரம் கம்போஸ் பண்ணிருக்கேன், அதை வாங்கிட்டார். அது வேணா சான்ஸ்கிரிட்ல தான் இருக்கு, ஆனா தமிழ்ல பிரிண்ட் பண்ணியிருந்தேன். அந்த அது கார்டு மாதிரி பிரிண்ட் பண்ணியிருந்தேன். அதை அவர் கையில கொடுத்தேன். அவர் பார்த்தார். அப்ப அவர் வெளியில உட்கார்ந்து இருந்தார். அதாவது அந்த மண்டபத்துக்கு வெளியில ஒரு சேர்ல உட்கார்ந்து இருந்தார். இப்போ அந்த இடத்துல அவரோட சிலாரூபம் இருக்கு. அப்போ அவர் கையில கொடுத்துட்டு நான் உட்காந்தேன். டு யூ நோ சான்ஸ்கிரிட் அப்படின்னு கேட்டார். லிட்டில் பிட் சுவாமிஜி அப்படின்னு சொன்னேன். கேன் யூ ரீட் இட் அப்படின்னு கேட்டார். சரி சொல்லிட்டு நானும் என் பொண்ணும் வாசிச்சோம். அதை அப்படியே பார்த்துட்டு இருந்தார். பார்த்துட்டு shall this beggar can keep this அப்படின்னு சொன்னாரு. அந்த கார்டு நான் வச்சுக்கிட்டுமா அப்படின்னு கேட்டார். எஸ் சுவாமிஜி அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், இன்னும் 2 கார்டு அவர் கையில கொடுத்தேன். ஏன்னா மாதாஜி 2 பேர் அங்க உட்காந்து நாமா பாடிட்டு இருக்கா உள்ள, அவளும் சுவாமிஜியோட இருக்கார் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்துல நான் இன்னும் 2 கார்டை கொடுத்தேன். நோ, திஸ் பெகர் ஆஸ்க் ஒன்லி ஒன் அப்படின்னார். சரி, அந்த 2 திருப்பி கொடுத்துட்டார். எனக்கு சரி, நான் அப்படியே பிரமிச்சு போனேன். அவரு ஏன்னா அவரோட ஒவ்வொரு மூமெண்ட்ஸுமே எனக்கு ரொம்ப வியர்ப்பாவே இருக்கும், ஒன்னும் தெரியாது. அது ஒரு அனுபவம் எனக்கு கிடைச்சது. அதுக்கப்புறமா டிசம்பர் மாசம் எங்க கிரகத்துல அவரோட சத்சங்கம் நடந்தது. அவரோட ஜெயந்தி விழா நடந்தது, ரொம்ப விமரிசையா நடந்தது. குருஜி நடத்தி வச்ச ஆனந்தாசிரமம் அவர் சொன்ன மாதிரி சூரியநாராயணோட தலைமையில ராமநாமம் ரொம்ப பிரம்மாண்டமா அவ சொன்ன ராமநாமம் அப்படியே ஆனந்தாசிரமத்துக்கே கூட்டின்னு போன மாதிரி இருந்தது. நாம யக்கியம் நடந்துருந்தது. பாலகுமாரன் அவர்களும் வந்து விசிட் பண்ணி அனுகிரகம் பண்ண, குருஜி வந்து சொற்பொழிவு கொடுத்தார். அந்த மாதிரி அந்த விமரிசையா நடந்தது முதல் ஜெயந்தி விழாவே. அதுக்கப்புறம் ரெகுலராவே சத்சங்கம் பஜனைகள் அது மாதிரி எப்போதுமே அம்பாளோட பூஜை வேற நான் பண்ணிட்டு இருப்பேன். எல்லாமே சேர்ந்து அடிக்கடி நடக்கும். ஏகாதசி பஜனை எல்லாம் நடக்கும். அப்புறம் குருஜியே வந்து ராதா கல்யாணம் தான் நடத்தி வச்சார். சுமந்த் அவளெல்லாம் அனுப்பி 2-3 வாட்டி ராதா கல்யாணம் தான் பார்த்து நடத்திருக்கார். அவர் வந்துருவார். திடீர்னு ஒரு வாட்டி ஆட்டோலயே வந்துட்டார். அவர் வராரா வரலையான்னு சொல்ல மாட்டார். திடீர்னு வந்து நிக்கிறார். நான் கவனிக்கவே இல்லை. அவர் வந்து கூட்டமா உட்காந்துருக்கு, அவர் வந்து நிக்கிறார். எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் வந்தார். அந்த மாதிரி அடிக்கடி எங்க சத்சங்கத்துக்கு எல்லாம் கலந்துப்பார். அந்த மாதிரி ஒரு தருணம் அது. அப்புறம் திருப்பியும் 2000த்துல மறுபடியும் யோகியை போய் தரிசனம் பண்ணேன். அப்ப இதெல்லாம் நடந்ததெல்லாம் பத்தி அவர்கிட்ட சொன்னேன். அப்புறம் அவர்கிட்ட நல்ல ஒரு பிளெஸிங்ஸ் கிடைச்சது. 2000த்துல என்ன ஆச்சு, ஜனவரியில எனக்கு சாதாரணமா வைஷ்ணவ சம்பிரதாயத்துல இருந்ததுனால குரு நாளைக்கு அவருக்கு பாதுகை ரொம்ப சரணாகத்தின்னு சொல்லிட்டு ஆண்டவன் சுவாமிக்கு எல்லாம் எங்க அப்பா பாதுகை சமர்ப்பிச்சு ஆத்துல வச்சு அவருக்கு எல்லாம் பூஜை பண்ணுவா. பாதுகைக்கு அவரோட திருநட்சத்திரத்தின் போது பூஜை பண்ணுவா. அதனால குருனாலே பாதுகை ரொம்ப அவசியம் அப்படின்னு தோணிது. உடனே நான் ரொம்ப பெருதனம் பண்ணேன். யாரையுமே கேட்கல. நான் பாட்டுக்கு என்ன பண்ணேன், ஜுவல்லரியில போய் அவருக்கு ஒரு பாதுகை பண்ணேன்.
பாதுகை பண்ணிட்டு ஆத்துல பூஜையில அம்பாளுடைய பாதுகையும் வச்சு அவரை மானசீகமா நினைச்சுட்டு யோகியோட போட்டோ இருந்தது. அவருக்கு முன்னாடி அந்த பாதுகையை வச்சு நான் நித்தியம் அதுக்கும் பூஜை பண்ணுவேன். அபிஷேகம் அம்பாளுக்கு பண்ணச்செல்லாம் அந்த பாதுகைக்கு அபிஷேகம் பண்ணி வேதாந்த தேசிகர் இயற்றிய பாதுகா சகஸ்ரம் அதுக்கு அந்த ஸ்லோகங்களை வாசிப்பேன். பரதர் பாதுகாப்பட்ட அபிஷேகத்தை பத்தியான விஷயங்கள் எல்லாம் வாசிப்பேன். வாசிச்சுட்டு பூஜை பண்ணிட்டு இருந்தேன். அந்த சமாச்சாரத்தை ஏன்னா எனக்கு சாதுரங்கராஜனை பகவான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டதுனால நான் எது வேணாலும் அவருக்கு போன் பண்ணுவேன். அவர்கிட்ட உடனே சொன்னேன், இந்த மாதிரி பகவானுக்கு ஒரு பாதுகை பண்ணிருக்கேன், நீங்க எங்க கிரகத்துக்கு வந்து அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். நீ பகவான்கிட்ட சொன்னியா அப்படின்னு கேட்டேன். நான் பகவான்கிட்ட எல்லாம் சொல்லலையே, எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு. பகவான்கிட்ட சொல்லாமே நீ பாதுகா பண்ணிட்டியா அப்படின்னு கேட்டார். சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடுத்த நாள் வந்தார். வந்துட்டு பாதுகையை பார்த்து என்ன பூஜை எல்லாம் பண்ணிருக்க, அவர்கிட்ட சமர்ப்பிச்சாச்சா அப்படின்னு கேட்டார். இல்ல இப்பதான் பண்ணேன் போன மாசம். எனக்கு என்னமோ சொல்லிட்டு பாதுகா சகஸ்ரம் வாசிச்சு நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன், நீ அவருக்கு சமர்ப்பிக்காமயே பூஜை பண்ணிட்டு இருக்க, நீ எடுத்துட்டு போய் பகவான் கிட்ட சமர்ப்பிச்சுட்டு வந்து பூஜை பண்ணாதுதான் விசேஷம் அப்படின்னு சொன்னார். சரி நான் அடுத்த முறை போச்சே பகவான்கிட்ட அந்த பாதுகையை சமர்ப்பிக்கணும்னு எடுத்துட்டு போனேன். எடுத்துட்டு போய் நானும் என் பொண்ணும் தான் அப்பவும் போனோம். வெளியில சொன்னேன். அப்போ மணி சார் அப்புறம் வேற கூட 2 பேர் இருந்து அவதான் அந்த லிஸ்ட் எல்லாம் எழுதிப்பா உள்ள அனுப்ப வேண்டியவாளெல்லாம். அவள்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நான் பாதுகை கொண்டு வந்திருக்கேன் பகவானுக்கு, அவர்கிட்ட சமர்ப்பிச்சு அனுகிரகம் வாங்கிக்குவோம், நான் எப்போ அவரை போய் பார்க்கலாம், நீங்க 2-3 நாள் இருப்ப இல்லையா, இன்னைக்கு முக்கியமான விசிட்டர்ஸ் எல்லாம் இருக்கா, நாளைக்கு நீங்க பார்க்கலாம், ஆனா பாதுகை பண்ணிருக்கேன்னாலே நீ பகவான்கிட்ட லெட்டர் போட்டு கேட்டீங்களா, பர்மிஷன் கேட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்ல நான் அதெல்லாம் ஒண்ணும் கேட்கல, எனக்கு தோணித்து நான் பண்ணேன், அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். நீங்க பாட்டுக்கு பாதுகை பண்ணின்னு வந்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்றேன், அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிலாம். போன வாரம் கூட மதுரையில இருந்து யாரோ பாதுகை எல்லாம் பண்ணின்னு கொண்டு வந்தா நோன்னு சொல்லிட்டார் சுவாமிஜி. அவர்கிட்ட எதுவானாலும் பர்மிஷன் கேட்கணும், லெட்டர் போடணும், அவர் எஸ்ன்னு சொன்னாதான் பண்ணணும். அதனால நீங்களே பண்ணின்னு வந்துட்டு அப்படிலாம் கொண்டு போயிட முடியாது. அதனால ஒண்ணு பண்ணுங்க, அந்த பாதுகை வெளியிலயே எடுக்காதீங்க, நீங்க தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டே இருங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது. சரி இருந்தாலும் பரவாயில்ல, அவ அவரோட தரிசனம் அவரோட இடத்துல நம்ம போயிட்டோம். இவெல்லாம் பகவான்கிட்ட காட்ட வேண்டாம் சொல்றா, காட்டட்டாலும் அவர் இங்க எல்லா இடத்துலயும் நடமாடி இருப்பார் இல்லையா, இந்த மண்ணில் அவர் பாதம் எல்லா இடத்துலயும் பட்டிருக்கோம். ஏதாவது ஒரு இடத்துல இந்த பாதகையை வச்சுட்டு மானசீகமா பரதன் மாதிரி பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு நான் நினைச்சுட்டேன் மனசுக்குள்ள. அதையும் சமாதானமா எடுத்துன்னுட்டேன். பகவான்கிட்ட போனோம், போயிட்டு உக்காண்டு பழங்கள்லாம் கொண்டு போனோம், ஆசீர்வாதம் பண்ண. அப்போ அனுகிரகம் பண்ணிச்சு கேட்டார் வந்து, எவ்வளவு ராமநாமம்லாம் கலெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னார். நாமம் நிறைய சொல்லு, நிறைய கலெக்ட் ஆயிருக்கான்னு கேட்டார். அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படி இதுவா இருந்தோம். கடைசியில நாங்க கிளம்புற நேரம் வந்தது. ஒரு 5 நிமிஷம், ஒரு 5-10 நிமிஷம் தான் அங்க இருந்தோம். அப்போ வந்து இந்த நாங்க கிளம்பினோம். இந்த பாதுகை வந்து ஒரு பையில போட்டிருந்தோம். பகவானுக்கு கொஞ்சம் பழம் எடுத்துட்டு போனோம் பை. அந்த பழத்தெல்லாம் ஒரு தட்டுல வச்சுட்டு வெளியிலயே ஒரு தட்டுல கொண்டு வர சொல்லி அந்த தட்டுல பழத்தை வச்சுட்டு அந்த பாதுகையை அவர்கிட்ட காட்டுன கையில வச்சிருந்தேன். இவ காட்டக்கூடாதுன்னு சொன்னதுனால அந்த மஞ்ச பை ஒண்ணு, துணி பை, அதுக்குள்ள போட்டு எடுத்துட்டு போயிட்டோம். அப்ப இவ கையில கொடுத்துட்டோம். இவ கையில ஹேண்ட் பேக்கும் அந்த பாதுகையோட பையும் நீ வச்சுக்கோ, அங்க திறக்க வேண்டாம், நம்ம பழத்தை கொடுத்துட்டு அவரை நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு. ஏன்னா நான் மெயினா போனதே இந்த பாதுகைக்காக தான். என்ன பேசுறதுன்னு தெரியல, ஆனா அனுகிரகம் வாங்கிட்டு கிளம்புறதா இருந்தோம். அவரு வந்து அனுகிரகம் பண்ணாரு, பண்ணிட்டு கிளம்பினோம். கிளம்பிட்டு அந்த பைய எடுத்தோம். வாட் இஸ் தேட் அப்படின்னு கேட்டார். நத்திங் சுவாமிஜி, ஹேண்ட் பேக். வாட் இஸ் தட் பேக் அப்படின்னு கேட்டார். அந்த பையில என்ன இருக்கு அப்படின்னு. நான் ஒன்னும் என்ன சொல்றதுன்னு தெரியல. இவளை பார்த்தேன், இவ என்ன பாக்குறா, சொல்றதா வேண்டாமான்னு பயம், வெளியில வேற சொல்லிருக்காளே. அப்புறம் என்ன பண்ணேன், பாதுகை சுவாமிஜின்னு மெதுவா சொன்னேன். அவர் காது எப்படி அப்படின்னு கேட்டார். பாதுகை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். உடனே பகவான் வந்து வெளியில எடுக்க சொன்னார். எடுத்த உடனே நான் அப்படி பார்த்தேன். நான் கையில அப்படி வச்சுட்டு இருந்தேன். பகவான் உடனே அப்படியே அவரோட கையை எப்படி கீழே, நான் சொன்னேன் பாதுகா சகஸ்ரம் சொல்லி நான் பூஜை பண்ணிட்டு இருந்தேன். பாதுகா சகஸ்ரம் யாரோட சொன்னேன் அப்படின்னு கேட்டேன். நான் வேதாந்த தேசிகர் அந்த விவரங்கள் எல்லாம் சொன்னேன். அவர் அப்படியே என் கைக்கு கீழே வச்சுட்டு அந்த பாதுகை அப்படியே கண்ணுல ஒத்திட்டார். ஏன்னா நான் பூஜை பண்ணேன்னு சொன்னதுனாலையும் என்னமோ தெரியல, கண்ணுல ஒத்திட்டார். நான் அவருக்கு திருவடியில போட்டு எடுத்துட்டு வரணும்னு என் மனசுல சொல்லிட்டே இருந்தது. உடனே என்ன பண்ண, 2 காலையும் இப்படி தூக்கினார். தூக்கச்சு அவர் தேவகி அங்க உட்காந்துருந்தா, எழுந்து வர பார்த்தா அப்படியே கையை காமிச்சாரு வர வேண்டாம்னு. ஏன்னா அவர் கால்ல கட்ட வரல ஒரு கட்டு போட்டிருந்தது, அதனால அவர் வந்து கால் வீங்கி இருந்தது. அதனால ஏதோ கால் முடியலன்னு தூக்குறாரோ நினைச்சுன்னு அம்மா எழுந்து வர பார்த்தா.
நான் என்ன பண்ணேன், இதான் சான்ஸ் அப்படியே டப்புனு கீழே உட்காந்து அவருக்கு காலு கீழே அந்த பாதிக்கு வச்சுட்டு அப்படியே எடுத்துட்டேன். அவ்வளவுதான். அப்புறம் அவர் காலை கீழே இறக்கிட்டார். இது எனக்கு வந்து அவர் மௌனமாவே எனக்கு பல நேரங்கள்ல மௌனமாவே அனுகிரகம் பண்ணிருக்கார். இது ரகசியமா அவருக்கும் எனக்கு தான் தெரிஞ்ச விஷயம். அதுக்கு அடுத்தது 2001 என் பொண்ணுக்கு வந்து ஏதோ ஒரு மாத்திரை அப்ப உடம்பு சரியில்லைன்னு மாத்திரை கொடுத்தோம். அந்த மாத்திரை அலர்ஜி ஆகி அவளுக்கு உடம்பு ஃபுல்லா அலர்ஜி ஆகி ஸ்கின் எல்லாம் உரிய ஆரம்பிச்சிருக்கு. முதல்ல தெரியல, மாத்திரை பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருக்கா. ஒரு 10 நாள் 15 நாள் ஆச்சு, தோல் உரிய ஆரம்பிச்சது. இது என்ன இப்படி தோல் உரியுதுன்னு சரி ஏதோ கையில வந்து அலர்ஜி ஆயிருக்கு, காலேஜ் படிச்சிருந்தா ஏதாவது கையில ஏதாவது பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுட்டு இருந்தோம். அப்ப எங்களுக்கு யூனிவர்சல் டெம்பிள் கட்டின்னு இருக்கா ராமகிருஷ்ணா மடத்துல, அங்க எங்களுக்கு டியூட்டி வேற போட்டிருக்கா. சரி இவளால வர முடியல, ஏன்னா அவ தோல் ஜாஸ்தியா உரிய ஆரம்பிச்சிருச்சு. 15 நாள் ஆச்சு, ரொம்ப எக்கச்சக்கமா உரிய ஆரம்பிச்சிருச்சு. தலையில இருந்து கால் வரைக்கும் ஸ்கின் அப்படியே பாம்பு சட்டை மாதிரி உறிஞ்சி 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 வந்தது. அவளுக்கு ட்ரெஸ் கூட போட முடியல, அந்த அளவுக்கு மோசமாயிடுச்சு. நான் பயந்தே போயிட்டேன். அப்புறம் அவளால டியூட்டிக்கு வர முடியல. சரி நான் மட்டும் சுவாமி கிட்ட சொல்லிட்டு ஒரு 1 hour மட்டும் டியூட்டி பண்ணிட்டு ஓடி வந்துட்டேன். அப்புறம் என்னோட ஃபேமிலி டாக்டர்கிட்ட போய் கேட்டா அவர் ரொம்ப திட்டினார், என்ன மாத்திரை கொடுத்தீங்க அப்படின்னு. அந்த மாத்திரை அவளுக்கு சல்ஃபா அலர்ஜி என்னமோ, அந்த மாத்திரையை நிறுத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாருன்னா, அப்ப அவளுக்கு வந்து ஒரு ஃபிட்ஸ் மாதிரி வந்தது. அதுக்கு ஒரு மாத்திரை கொடுத்தா, அந்த மாத்திரை உடம்புக்கு வந்து ஒத்துக்கல. அப்புறம் நாங்க என்ன பண்ணோம், ஸ்கின் டாக்டர் கிட்ட அவர் வந்து எழுதி அமிச்சார். சிவகுமார்னு பேரு, அடையார்ல, போய் பாரு அப்படின்னு. அவரை போய் பார்த்தோம். ரொம்ப மோசமான ஒரு ஸ்திதியில அவளை கூட்டின்னு போனோடனே அவர் சொன்ன, என்ன இந்த மாதிரி ஒரு கெதியில கொண்டு வந்திருக்கீங்க, இன்னும் ஒரு வாரம் ஆச்சுன்னா உள்ளெல்லாம் பொங்கி போயிடும், உதடெல்லாம் வெடிச்சு ரத்த ரத்தமா வருது அவளுக்கு, அப்படியே வாய் ஃபுல்லா ரணம், அப்படியே கொதறி வச்சிருக்கு. இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கீங்க, என்ன பண்ணீங்க நீங்க, உங்க ஃபேமிலி டாக்டர் சொல்லலையா அவங்க இந்த மாதிரி எதுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு, டெக்ரிட்டால்னு ஒரு மாத்திரை அது. அப்புறம் அதெல்லாம் நிறுத்திட்டீங்களான்னு கேட்டா நிறுத்திட்டோம். சரி வேற ஒண்ணும் பண்ண முடியாது, இன்னும் ஒரு வாரம் கழிச்சு தான் உங்க பொண்ணைய நீங்க பாத்துருக்க முடியாது, நான் வந்து சில மருந்து எல்லாம் கொடுக்குறேன், ஸ்டெராய்டு கொடுக்கணும் அவளுக்கு, அது கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தடவறதுக்கெல்லாம் சில ஆயின்மெண்ட் எல்லாம் கொடுத்தாரு. துணியே போட முடியாது, வெறும் மெல்லிசா ஒரு புடவைய போட்டு அதை போத்தி அவளை படுக்க வைங்க, வேற எதுவும் சன்லைட்டே அவ மேல படக்கூடாது, படுக்கையிலேயே இருக்கணும், நீர் ஆகாரம் தான் கொடுக்கணும், இந்த மெடிசனை மட்டும் தடவிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சாரு. அப்படியே அந்த குழந்தைய கொண்டு வந்து படுக்கையில விட்டோம். எனக்கு ஒன்னும் தெரியல, எங்க ஆத்துக்காருக்கும் ஒன்னும் தெரியல, 2 பேருமே கதறினோம். மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. குழந்தை அப்படியே செவசெவன்னு ஆயிட்டா, உடம்புல மேல் தோல் எல்லாம் உறிஞ்சு, அவ நிலைமைய பார்த்தாலே கோரமா இருந்தது. அவ பிழைப்பாளான்னு இருந்தது ஒரு பயத்திலேயே நாங்க இருந்தோம். என்ன பண்றதுன்னு தெரியல, 2 பேருமே அழுதுட்டு இருந்தோம். அப்புறம் இவர் என்ன சொன்னார், நீ யோகிராம் சுரத்குமாருக்கு ஒரு லெட்டர் போடேன் அப்படின்னா. எனக்கு அந்த முறையெல்லாம் தெரியாது, போடலாமா கூடாதோ அப்படின்னு. இல்ல போடு பரவாயில்ல, நீ ஆசிரமத்து அட்ரஸ்ல போட்டு அவருக்கு சுவாமிஜிக்கு லெட்டர் போட்டு அவரை ஆசீர்வாதம் பண்ணி ஏதாவது விபூதி ஏதாவது அனுப்பினான்னா குழந்தைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாயாலேயே சொன்னார். அவரே லெட்டர் எழுதினார், என்ன கையெழுத்து போட சொன்னார், போட்டேன், போஸ்ட் பண்ணேன், அங்க போய் சேர்ந்துருக்கு. சேர்ந்த அப்புறம் நான் எதிர்பார்க்கல, அன்னைக்கு யூனிவர்சல் டெம்பிள்ல எனக்கு டியூட்டி, ஆனா அன்னைக்கு மெயின் டே, எனக்கு போய் ஆகணும். சரி நீ 1 hour போயிட்டு வந்துடும், நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன். நான் கிளம்பிட்டே இருக்கேன். அப்ப கிளம்பிட்டே இருக்கிற போது போன் வருது திருவண்ணாமலையில இருந்து. உடனே வா திருவண்ணாமலையில இருந்து போன் வருது இல்லன்னு உடனே போய் போன் எடுத்தா, அந்த பக்கத்துல ராஜ்மோகன்றவர் வந்து பேசின. நான் ராஜ்மோகன் பேசுறேன், திருவண்ணாமலையில இருந்து, பகவான் பக்கத்துலதான் இருக்கேன், உங்களோட லெட்டர் பகவானுக்கு கிடைச்சது, வந்து இந்த மாதிரி அனுராதாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு லெட்டர் போட்டிருக்கீங்க, பகவான் வந்து பிளெஸிங்ஸ் கொடுக்கறதுக்காக போன் பண்ண சொல்லியிருக்க, நீங்க வந்து நான் கார்ட்லெஸ் வச்சுட்டு இருக்கேன் கையில, பகவான் இப்ப பேசுவர் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த கார்ட்லெஸ் பகவான் கிட்ட இருக்கு. Nothing to worry Rajalakshmi, my father blesses, Anuradha will be all right, nothing to worry Rajalakshmi, this beggar always with Anuradha, this beggar always with you, nothing to worry Rajalakshmi, my father blesses. இதையே திருப்பி 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 சொன்னாரு. நான் தேம்பி 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 அழறேன். உடனே திருப்பியும் ராஜமோகன் வந்து எடுத்து பேசுறார், அம்மா கேட்டுட்டீங்களா, பகவான் சொல்றது கேட்டுதான் உங்களுக்கு அப்படின்னு சொன்னோடனே எனக்கு பதிலே சொல்ல தெரியல, எனக்கு அழுகியா வருதுன்னு. அழாதீங்கோ அப்படின்னு சுவாமி கேட்கிற, என்ன ஆச்சு அங்க, ராஜலட்சுமி என்ன சொல்றான்னு கேட்கிறாரு. அவர்கிட்ட எனக்கு காது கேட்கறது. அழறா ராஜலட்சுமி, அழுதுன்னு இருக்கா அப்படின்னு திருப்பி பகவான் பேசலாங்கிறன்னு சொல்லிட்டு, டோன்ட் கிரை ராஜலட்சுமி, நத்திங் வில் ஹேப்பன், மை ஃபாதர் பிளெஸ்ஸஸ், திஸ் பெக்கர் ஆல்வேஸ் வித் யூ,
திஸ் பெக்கர் ஆல்வேஸ் வித் அனுராதா அப்படின்னு சொன்னார். எனக்கு அதை விட என்ன வேணும்? என் பொண்ணு அன்னைக்கே போயிட்டா, அவரு தான் உயிர் பிச்சு கொடுத்தா, அவர் போட்ட உயிர் பிச்சையில தான் அந்த குழந்தை இன்னைக்கு இருக்கா. அதனால அவ சொல்லிட்டா, நான் ஃபுல்லா பகவானுக்காக தான் லைஃபை டெடிகேட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, அதே மாதிரி தான் இன்னை வரைக்கும் என் கூட இருந்து பகவானோட காரியத்தெல்லாம் அவ செஞ்சுட்டு வரா. இது ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம் எனக்கு பகவான் கிட்ட கிடைச்சது. அதுக்கப்புறமா குருஜி அடிக்கடி நம்ம பார்த்து வச்சு அவர்கிட்டயே நான் அந்த விஷயத்த சொன்னேன். சொன்ன உடனே அவர் ரொம்ப சந்தோஷப்பட்ட, பகவானோட லீலையை பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதுக்கப்புறம் 2001 பகவானோட சமாதி ஆற டயத்துல அவர் வந்து ரொம்ப முடியாத ஆஸ்பத்திரியில் 2 வாட்டி அவரை போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஆசிரமத்துக்கு கூட்டின்னு போன அப்புறமும் போன் பண்ணா. அப்புறம் அவரை போய் தரிசனம் பண்ணணும்னு போனோம். போன இடத்துல நாங்க பாட்டுக்க எப்போதும் போல அந்த கியூல எல்லாரும் போயிட்டு இருந்தா, பகவான் கண்ணாடி ரூம்ல இப்ப வச்சிருக்காளே அந்த ரூம்ல அவர் படுத்துட்டு இருக்காரு. எல்லாரும் வரிசையா பார்த்துட்டு மூவ் பண்ணிட்டே இருக்கணும். அந்த மாதிரி எங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சே போயிட்டே இருந்தோம். நாங்க அவர்கிட்ட போறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி பகவானுக்கு வந்து ஒரு சஃபகேட்டிங் மாதிரி வந்தது. மூச்சு விட முடியல, ஆக்சிஜன் எல்லாம் வச்சிருக்கா, மூச்சு விட முடியல. எல்லாரும் ரொம்ப அட்டென்டிவா அங்க இருக்க முடியாது. அது வரைக்கும் மாதாஜி அம்மா வந்து தேவகி அம்மாவும் விஜயலட்சுமி அம்மாவும் யோகி நாமத்தை ராமநாமம் இப்ப நாங்க பாடினோமே அந்த சாண்டிங்க சொல்லிட்டு இருந்தா. பகவானுக்கு இந்த மாதிரி ஆன உடனே அவ சாண்டிங்க நிறுத்திட்டு இப்படி திரும்பி பார்த்தா. திரும்பி பார்த்த உடனே நாங்க என்ன நினைச்சோம், நம்ம சொல்லலாமா அப்படின்னு நானும் சொன்னா. உடனே அவ ஸ்டாப் பண்ணிட்டதுனால நாங்க அங்க நாமத்தை ஆரம்பிச்சிட்டோம். அதே மெட்டுல ராம 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 ராம் அந்த மெட்டிலேயே நாங்க வந்து வெளியில இருந்தே சொல்லிட்டு இருந்தோம். நாங்க நாம சொல்ல எல்லாரும் அங்க ரொம்ப பிஸியா சுவாமிக்கு அட்டன் பண்ணிட்டு இருந்தா. டாக்டர் வந்து இந்த ஆக்சிஜனை அப்புறம் இதெல்லாம் பிரஸ் பண்ணா அவருக்கு மூச்சு விட முடியலன்றதுனால. அதுல அவ ரொம்ப இதுவா இருந்ததுனால எல்லாரும் ஒரு மாதிரி அலர்ட்டா இருந்தா. கியூ வந்து மூவ் பண்ண சொல்லிட்டு அங்க ஒருத்தர் இருந்தாரு. அவர் எங்களை ஓரமா நின்னு நாமத்தை சொல்ல சொன்னார். எங்களுக்கு அந்த பாகியம் கிடைச்சது. 10 நிமிஷம் அந்த ஓரமா நின்னு நாங்க நாமத்தை பாட்டு சொல்லிட்டே இருந்தோம். பகவானை பார்த்து பகவான்கிட்ட ஒரு மூமெண்ட்ஸும் அப்ப இல்ல. அதுக்கப்புறம் அந்த நாமா சொல்லி அவ ரொம்ப இது மாதிரி பார்த்துட்டு இருக்கச்சு அந்த நாமா நான் கேட்டுட்டே இருக்க. எனக்கு அழுகழுகையா வந்தது. அப்படியே நான் சொல்லிட்டு இருந்தேன். இன்னும் நல்ல ஒரத்த குரல்ல சொன்னா. அந்த நேரத்துல பகவானோட திருவடியில அவரோட கட்ட விரல் வந்து எங்க பாட்டுக்கு தகுந்த மாதிரி இப்படி 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 அசைஞ்சது. உடனே என் பொண்ணு பார்த்துட்டு அம்மா அம்மா பாருமா அப்படின்னா. அதை பார்த்தேன். அதே நேரத்துல மாதாஜியும் பார்த்துட்டா அந்த காலை. அப்போ டாக்டர்கிட்ட சொல்றா, மூவ் பண்ற விரல் நகர்றது விரல் நகர்றது அப்படின்னு சொன்னோடனே அவருக்கு ஒரு பிரக்ஞை வந்திருக்கு, அவருக்கு ஒரு ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா. ஆனா நான் என்ன நினைச்சுட்டேன், பகவான் வந்து அனுகிரகிச்சுட்டு அந்த நாமத்தை கேட்டு அவர் காதுல ஒலிச்சு அதுக்கு தகுந்த மாதிரியே அவர் ஸ்டெப் போட்ட மாதிரி இருந்தது. அவர் வந்து திருவடியால அனுகிரகம் பண்றாரு. சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் சயனிச்சுண்டு மகாலட்சுமி திருவடியில நிக்கிற மாதிரி மா தேவகி அம்மா நின்று இருந்தா. அந்த கோலத்தை பார்த்து நான் அப்படியே நினைச்சிருந்தேன். அவரோட அனுகிரகம் அந்த மந்திர தீட்சை அங்க எனக்கு கிடைச்சது. அப்படியே நினைச்சுட்டு வெளியில வந்தோம். அந்த நாமத்தை அந்த ராகத்தை மறக்காம சொல்லிட்டே வந்தோம். உங்கள்கிட்ட சொன்னேன், இது மறக்கவே கூடாது, இதே ராகத்துல சொன்னோம். ஏன்னா அவ்வளவு டச்சிங்கா இருந்தது இது. அப்படியே நாங்க சொல்லிட்டு வந்து அப்புறம் என்ன சொன்னா, நம்ம சிடி போடலாமா அப்படின்னா. அப்புறம் முதல்ல அந்த பாட்டையும் அவர் மேல இருந்த அஷ்டோத்திரத்தையும் சிடி போட்டோம். அப்புறம் 13ஆம் நாள் அந்த விசேஷத்துக்கு திருப்பியும் போச்சே சிடி நிறைய போட்டு அங்க கொண்டு போய் கொடுக்கணும் ஆசிரமத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 1000 சிடியை கொண்டு போய் கொடுத்தோம். அங்க இருக்கிற வாழ்க்கெல்லாம் ஜஸ்டிஸ் ஐயா வந்து கொடுத்தார். எல்லாரும் அதை வாங்கிட்டு போயிட்டு எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி திருப்பி கேட்கறான்னு சொல்லிட்டு ஜஸ்டிஸ் ஐயா எனக்கு 2000 சிடி வேணும்னு கேட்டார். அப்புறம் 2000 சிடி எல்லாரும் இன்னி வரைக்கும் அதை போட்டு கேட்டுன்னு சொல்றா. அதுல ஒரு தனி ஒரு தெய்வீகம் இருக்குமா அந்த நாமம் கேட்டாலே அப்படின்னு. அது நாங்க பாடினதுனால இல்ல, பகவான் முழுக்க முழுக்க அதுல இறங்கி இருக்காரு. அவரோட அனுகிரகத்தினால அந்த சிடி அப்படி வந்தது. அந்த நாமம் எங்களுக்கு அந்த ஒரு பிராப்தம் கிடைச்சது. அதாவது எங்களுக்கு கிடைச்ச சில சில அனுபவங்கள்லாம் கூட ரொம்ப சாலிடா கிடைச்சது. அதுக்கப்புறமா பகவானோட சமாதி ஆன அப்புறம் எனக்கு வந்து தனிமையில சாதனை பண்ணணும் அப்படின்னு தோணிட்டு நான் அப்புறம் எனக்கு எங்க அப்பாவோட ஊர் இது கொளத்தூர், எங்களோட நேட்டிவ் இடம். நான் அங்க ஒரு ஓல்டு ஹவுஸ் இருந்தது. அங்க நாங்க வந்து நான் அங்க இருக்க ஆரம்பிச்சேன். அதான் நான் குருஜிட்ட சொன்னேன். ஏன்னா எல்லாமே நான் குருஜிட்ட சொல்லுவேன். அவர்கிட்ட போய் சொன்ன உடனே சரி அப்படின்னு நான் வரேன், அவரை இன்வைட் பண்ணேன், நீங்க வந்து அதுக்கு பூஜை போடணும் அப்படின்னு. சாது ரங்கராஜனையும் கூப்பிட்டேன். அவ 2 பேரும் வந்து நான் ஆத்துல வந்து 6 கஞ்சி பெரிய பகவானோட படம் வச்சுதான் ஜெயந்தி எல்லாம் பண்ணுவேன். அந்த படத்தை இங்க ஏழை பண்ணி
அவர் குருஜி வந்து பண்ணார். ஆனந்தாசிரமம் எப்போதும் போல ராமநாமம் சொல்லி ஒரு நல்ல வைபவம் நடந்தது. குருஜியும் சாது ரங்கராஜன் கார்த்தால வந்து ஸ்பீச் கொடுத்தார். அப்புறம் சாயங்காலம் குருஜி வந்து ஸ்பீச் கொடுத்தார். பித்துக்குளி முருகதாசன் அவரோட நாங்க போய் பாடுவோம். அப்பெல்லாம் அவர் வந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணார். இந்த மாதிரி ஒரு 2001 ஜூலைல நான் கொளத்தூருக்கு வந்தேன். அது வந்து ஒரு கிரகம். எங்க அப்பாவோட அது பழைய வீடு. அந்த வீட்டுலதான் நாங்க வந்து எங்க அப்பாவோட பந்துக்களோட வீடு. அந்த வீடு எங்களுக்கு கிடைச்சது. அந்த வீட்டுலதான் நாங்க வந்து சத்சங்கம் நடத்தினோம். அதுக்கப்புறமா குருஜி அங்க வந்த போது சொன்னார், நீ வந்து இந்த ஊர்ல பகவானுக்கு ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னு சொன்னார். கோவிலா? நானா? என்ன குருஜி இப்படி சொல்றீங்க? கோவில் கட்டுற அளவுக்கு எல்லாம் நான் ஒண்ணும் பெரிய மனுஷி இல்ல. அதெல்லாம் இல்ல. சென்னையில முதல் ராஜலட்சுமி பகவானுக்கு கோவில் கட்டினான், வரணும், நீ கட்டுற அப்படின்னு. எங்க கட்டுறதுன்னு, இங்க இருக்குல்ல உங்க அப்பா இடம் அதெல்லாம் இருக்குன்னு சொன்னீங்க, அங்க எங்கேயா ஒரு இடத்துல கட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்காரு. ஒரு வேகமா சொல்றாரு அவர் பாட்டுக்கு. அது எனக்கு அப்படியே ஆணி மரத்துல அடிச்ச மாதிரி அப்படியே மனசுல பதிஞ்சுட்டு, கோவில் கட்டணும், கோவில் கட்டணும், கோவில் கட்டணும், இதையே புலம்பின்னு இருந்தேன். அப்புறம் எங்க அப்பா பிறந்த வீடு அங்கதான் வேத பாடசாலை, எங்க சித்தப்பா நடத்தி இருந்த வீடு. அந்த வீடு எங்க அண்ணா வச்சுட்டு இருந்தான். அவன்கிட்ட கேட்டேன், எடுத்துக்கோ அப்படின்னு கொடுத்தேன். அப்புறம் எங்க அண்ணா கிட்ட இந்த இடத்துல நான் வாங்கி ஒரு மண்டபம் கட்டினேன். அங்க நான் ராமநாம பிக்ஷை எடுத்துட்டு இருந்தேன் இல்லையா, அந்த ராமநாமம் ஒரு 62 கோடியை பிரதிஷ்டை பண்ணி ஆத்துல இருந்த அவர் பகவானோட பெரிய படத்தை வச்சு அந்த மண்டபத்தை திறந்தோம் 2002. அப்போ ஜனவரியில திறந்தோம். அதுக்கு வந்து ஜஸ்டிஸ் ஐயா வந்திருந்தார், சாது ரங்கராஜன் வந்திருந்தார். குருஜியால அப்ப வர முடியல, அவருக்கு ஏதோ ஒரு ப்ரோக்ராம் இருக்கிறதுனால. பித்துக்குளி முருகதாஸ் வந்து பஜனை எல்லாம் பாடினர். ஆனந்த ஆசிரமம் சென்னை சமிதி எல்லாரும் வந்திருந்தா ஆனந்த ஆசிரமம் ஃபுல்லா நாம ஜபம் பண்ணாங்க, ஃபுல்லாவே அகண்ட நாமம். இதெல்லாம் குருஜி தான். அவர் தான், அவர் கேட்பேன், போன் பண்ணி கேட்டா விஷயம் சொல்லுவார். அவர் என்ன சொல்றாரோ அப்படியே பண்ணிட்டு இருப்போம். அப்புறம் 2002 ஆகஸ்ட் ஒரு நாளைக்கு குருஜி எனக்கு போன் பண்றாரு. போன் பண்ணிட்டு, அங்க வந்து பகவானுக்கு சிலை வைக்கணும், அவர் வந்து அச்சமூர்த்தி அங்க வைக்கணும், நீ அதுக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொன்னார். எனக்கு ஒண்ணும் புரியல, என்ன பண்ணணும் குருஜி அதுக்கு அப்படின்னு. இல்ல, இந்த மாதிரி நீ வந்து சொர்ணநாதன் இருக்க, அவர் வந்து இதுல என்ன கோசூர்ல கோவில் கட்டியிருக்காரு, அவருக்கு போன் பண்ணு, அந்த நம்பர் கொடுக்குறேன், அவ எங்க பண்ணாலும் அதே இடத்துல ஆர்டர் பண்ணி அவருக்கு ஒரு சிலாரூபம் பண்ணி நீ அங்க வைக்கிற அப்படின்னு சொன்னார். உடனே அவர் அப்படி சொன்னது எங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன். எங்க ஹஸ்பண்ட் வந்து, சிலையெல்லாம் வச்சுன்னு நம்ம எல்லாம் பூஜை பண்ணக்கூடாது, நீ ஒரு முன்னாடி நீ அதெல்லாம் தொட்டெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் இல்ல, படம் போறோம் அப்படின்லாம் சொன்னார். நான் உடனே குருஜிக்கு மறுபடியும் போன் பண்ணி சொன்னேன், அனந்த நாராயணன் சொல்ல, பயப்பட வேண்டாம், இது பிராண பிரதிஷ்டை இல்ல, பக்தி பிரதிஷ்டை, குருக்கு யார் வேணா சேவை பண்ணலாம், நீ என்ன சாப்பிடுறியோ அதையே அவருக்கு நைவேத்தியம் பண்ணி அவரு நீ பூஜை பண்ணின்று, அதனால ஒண்ணும் ஆகாது, பயப்பட வேண்டாம் சொல்லு அனந்த நாராயண்ட்ட அப்படின்னு சொன்னார். நான் அவர்கிட்ட சொன்னேன், ஆனாலும் அவருக்கு உடன்பாடு இல்ல. இருந்தாலும் குருஜி சொன்னதை கேட்டு நான் வந்து கோயம்புத்தூர்ல அவர் கொடுத்த அட்ரஸ்ல அந்த சிலாரூபத்தை வடிச்சிட்டோம். பகவான் அங்க பிரதிஷ்டை ஆச்சு குருஜியோட அனுகிரகத்தினால. அவர் தான் அந்த இலையையே எனக்கு அனுகிரகம் பண்ணி கொடுத்தார். அவர் தான் அந்த இதை ஏத்துண்டார், அந்த கைங்கரியத்தை அவர் தான் ஏத்துண்டார். அந்த பிரதிஷ்டம் போது ஜஸ்டிஸ் ஐயா வந்து பிரதிஷ்டம் பண்ண, ஆனந்தாசிரமம் வந்து பண்ண, அப்பவும் குருஜியால வர முடியல. அதுக்கப்புறம் 2007 அவர் புனருத்தாரணம் பண்ணி நவாகம் சுந்தரகா அத மூலபாராயணம் ராமாயணம் வச்சுக்க சொல்லி அவரே ஏற்பாடு பண்ணி, எல்லாம் அவரோட ஏற்பாடுலதான் எல்லாமே நடந்தது. சத்சங்கம் ஃபுல்லா அவரோட செலவுல தான், அவரோட ஏற்பாடுல நடந்தது. சாயந்தரத்துல எல்லாரையும் நம்ம யோகியோட பக்தர்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு நிகழ்ச்சி நடத்து அப்படின்னு சொன்னார். அதே போலயே எல்லாம் நடந்தது. அதாவது என்னோட ஒரு ஸ்டெப்பும் அவர் தான், என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் யோகி இருக்கிற வரைக்கும் காமிச்சதுக்கு அப்புறம் குருஜியா அவர் நான் வந்து மறக்கவே மாட்டேன். மனசுலயே அவருக்கு நான் கோவில் வச்சிருக்கேன், கடைசி வரைக்கும் என்னோட இருக்க. அதுதான் அந்த மாதிரி அவரோட அனுகிரகத்துல அதெல்லாம் நடந்தது. இப்படி பல பல அனுபவங்கள். அதுக்கப்புறம் ராமநாம பிக்ஷை எடுத்தோம். ராமநாம பிக்ஷை 1008 கோடி பிரதிஷ்டை பண்ண பிராப்தம் கிடைச்சது. ஆனா இப்ப சொல்றதுக்கு நேரம் இல்லை. அதுக்கப்புறம் கோசாலை வச்சோம். இப்ப வந்து வேத பாடசாலையும் ஆரம்பிச்சிருக்கோம். ஆனா கொரோனானால குழந்தைகள்லாம் ஊருக்கு அனுப்பிச்சிட்டோம். இந்த மாதிரி பகவானுக்காக 3 விஷயங்களை பண்ணணும், ராமநாம பிக்ஷ, கோசம்ரக்ஷணம், அப்புறம் வேத பாராயணம். அதனால நான் ராகவாசிரமத்துல வேதம் ஒழிச்சுட்டே இருக்கணுங்கிறது என்னோட எண்ணம். ஏன்னா எங்க சித்தப்பாவே பாடசாலை நடத்தின்றதுனால. இது எல்லாத்துக்கும் குருஜியோட அனுகிரகத்தினாலையும் அவரோட கைட்லைன்ஸ்னாலையும், அவர் எனக்கு வந்து கைடு பிலாசபர் எல்லாமே அவர் தான். எனக்கு உற்சவ மூர்த்தி, நெஞ்சில எப்போதுமே அவருக்கு கோவில் இருக்கு.
யோகி அவரும் வேறையா பாக்குறது இல்ல. இப்பவும் இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு அவர் தான் ஏற்படுத்தி கொடுத்தார். என்றென்றுக்கும் அவர் திருப்பாதங்களை என்னோட சிறுசை நான் தாழ்த்தி வணங்கிக்கிறேன். இந்த மாதிரி மகாத்மாக்களோட அனுகிரகம் எப்பொழுதுமே வேணும். ஏதோ நம்மளும் பக்தி பண்ணோம், கோவிலுக்கு போனோம் அப்படிலாம் இல்லாம பாகவதாள்கிட்ட ரொம்ப நம்ம பக்தி பண்ணணும். ஏன்னா அவள்லாம் பகவானையே பார்த்தவா. பகவான் நாமாவை எத்தனை வாட்டி சொல்றார் குருஜி. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா அப்படிங்கிறது உடம்புல ஃபுல்லா எல்லா அங்கங்கள் ஃபுல்லா அவருக்கு ராமநாமம், கிருஷ்ணநாமம், ராமநாமம். அந்த மகா மந்திரத்திலேயே அவர் இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்டவாளோட அனுகிரகம் எல்லாம் கிடைக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. ஏதோ பிறந்தோம் போனோம்னு இல்லாம இந்த மாதிரி யோகி போல குருஜி போல இருக்கிறவாளோட அனுகிரகங்கள்லாம் நமக்கு கிடைக்கணும்னா நம்ம ரொம்ப பிராப்தம் பண்ணிருக்கணும். இனிமே எத்தனை பிறவி எடுத்தாலும் பரவாயில்ல. ஆனா எனக்கு இந்த மாதிரியான மகாத்மாக்களோட சேர்த்து இருந்தா போறோம். எல்லாரும் மகாத்மாக்களோட அனுகிரகத்தோட எப்பொழுதுமே குருநாதரை ஸ்மரண பண்ணிட்டு அவர்கள் மேல நம்ம அவர் நாமத்தை சொல்லி அவ சொன்ன வழிகளை நம்ம கடைபிடிச்சுட்டு போயிட்டே இருந்தோம்னா நம்ம பாதை போயிட்டே இருக்கும். நம்ம கர்மாலாம் நம்மள ஒண்ணுமே பண்ணாது. அதுதான் நம்ம ஒரு மனித பிறவி எடுத்ததுக்கு உண்டான ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த அபயம் யோகிராம் சுரத்குமார் பஜன் மந்திர நிர்வாகி அவர்களுக்கும் என்னுடைய உற்சவமூர்த்தியான குருநாதர் முரளிதர சுவாமிகள் அவர்களுடைய திருப்பாதங்களுக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நான் இதோட நிறைவு செய்யறேன். யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருயா அவர் மேல ஒரு சின்ன போற்றியை சொல்லி நாங்க முடிச்சுக்கிறோம். அகவுயிர்கமுதே போற்றி, ஆதியன் ஜோதியே போற்றி, அருமறை தந்தாய் போற்றி, அகத்துள்ளே நிறைந்தாய் போற்றி, அடியாரக்கினியனாய் போற்றி, தனியா போற்றி, தத்துவா போற்றி, உறவு சுற்றமுன்றிலாய் போற்றி, பிரானே போற்றி, பித்தனே போற்றி, பிரானே போற்றி, பித்தனே போற்றி, யோகிராம் சுரத்குமாரா போற்றி போற்றி, யோகிராம் சுரத்குமாரா போற்றி போற்றி, சிந்தனை கிணியனாய் போற்றி, அந்தனருக்கமுதமே போற்றி, மந்திர வடிவினனாய் போற்றி, சுந்தர முகத்தினராய் போற்றி, சொந்தமுமானாய் போற்றி, பேரு பந்தமுமறுப்பாய் போற்றி, சச்சிதானந்தமே போற்றி, சித்தா போற்றி, சிவமே போற்றி, சித்தா போற்றி, சிவமே போற்றி, யோகிராம் சுரத்குமாரா போற்றி போற்றி, யோகிராம் சுரத்குமாரா போற்றி போற்றி, யோகிராம் சுரத்குமாரா போற்றி போற்றி.